வெள்ளி பாரதம் தொடர் சொற்பொழிவு நிகழ்த்துபவர் வெள்ளி பாரத கேசரி காஞ்சி காமகோடி பீட ஆசான வித்வான் ஸ்ரீ திருச்சி கல்யாணராமன் அவர்கள். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, பார்வதி பதயே ஜானகி காந்த ஸ்மரணே சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் கஜேந்திர வரதுனிகி, பிரகலாத வரதுனிகி, வில்லிபுத்தூரார் மகராஜிகி, ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கொடிகளே, எல்லாம் இல்லை திருவரங்கத்தான் கிருபையினால் நாம் இந்த 5வது வேதத்தை அனுபவிச்சுருக்கோம். நேற்றுக்கு சூரியனை எது உதிக்க செய்யறதுன்னு பார்த்துருக்கோம். இன்றைக்கி தான் சூரியனுடைய அவதார நாள். இன்றைக்கி தான் கஷ்யப மகரிஷிக்கு அதிதிக்கும் அவதரித்தவர். கஷ்யப மகரிஷிக்கு தான் நம்ம எல்லாருமே பிறந்தவா, அது தெரிஞ்சுக்கோங்க. கஷ்யபருக்கும் கஷ்யபருக்கு 13 பொண்டாட்டி. அதில் இந்த அதித்திகிட்ட பிறந்தவ தான் தேவாள்லாம். இப்படி நிறைய யார் யார் பிறந்தான்லாம் இருக்குது. ஸோ ஒரு கேள்வி கேட்குறான்னா அதுக்கு தொடர்பாக தான் மற்றது நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அண்மையப்படுத்துறதுன்னு பேர். ஸ்கூலில் படிச்சிருப்பேன். இப்போது இவர் முதலாக அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த ரோ பூரான்னு அர்த்தம். புரியுது? நான் கூப்பிட்றானோ 1லேருந்து 10 அப்படின்னானா 2, 3, 4 சொல்லலையே எங்கள் பிராது. அது மாதிரி பிராமணன் என்பவன் குலத்தாலா படிப்பாலா ஒழுக்கத்தாலான்னு கேட்குறான். அப்படின்னா மற்ற வர்ணத்தை பற்றியும் அதுக்கு தொடர்பானது. அது இப்போ எல்லாருக்குமே குலத்தினால் படிப்பினால் கிடையாது. இப்போ பிராமணனுக்கு சொல்கிற போது சொல்கிறான் ஒழுக்கம். வாட் இஸ் மென்ட் பை கேரக்டர்? யூ ஷுட் ஃபாலோ. குணாதிசயம். இதைத்தான் கீதையிலையும் பின்னால் சொல்கிறான் பகவான். குணத்தை வச்சு படைக்கிறேன், சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம். அப்போது வேதம் படித்தால் அவன் வேதியன். என்ன கவனிக்கணும்? வேதம்ங்கிற படிப்பு உயர்வு. அதை படித்ததுனால கொண்டாடுறோம் கல்விக்காக. அதைத்தான் வள்ளுவர் சொல்றார். மரப்பினும் ஓத்துக்கொழலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும். வேதம் படித்ததை மறந்தாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் பிறப்பு ஒழுக்கம்னா என்ன அர்த்தம்? இப்போ நாங்கள் பிராமணர், இன்னைக்கு நான் சந்தியாவந்தனம் பண்ணலைன்னு சொன்னால் நான் பிராமணன் கிடையாது. நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பிராமணனுக்கு என்ன லட்சணம். நாங்களும் பிறக்கிற போது சூத்திரம் தான். சாஸ்திரம் சொல்கிறோம், ஜென்மனா ஜாயத்தே சூத்ரகா கர்மனா ஜாயத்தே த்விஜகா. நாங்கள் கர்மாவினால் 2 ஜென்மா, த்விஜன்னா 2, பார்ப்பனன் அப்படிங்கிற சுத்த தமிழ் பதம். அவள் துவனியில் திட்டுறாளே தவிர இவானும் திட்டுறான்னு எடுத்துக்கிறார். ஆமாம், பார்ப்பினம்னா தெரிஞ்சுக்கணும். 2 ஜென்மா எல்லாம் பார்ப்பினம். இப்போ முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறதோ இல்லையோ அதெல்லாம் பார்ப்பினம். காக்கா, குயில், மயில்,
மீன், கோழி, வாத்து எதெல்லாம் உங்களுக்கு முட்டை போடுறதோ, முட்டை ஒரு ஜென்மா, குஞ்சு ஒரு ஜென்மா. அது மாதிரி நாங்களும் பிறக்கிற போதும் அப்படித்தான். உபநயம் இதுக்கு பேர் பூணல் கிடையாது, யக்யோபவீதம்னு பேர், தெரிஞ்சுக்கோங்க. முப்புரி நூல்னு தமிழில் சொல்கிறோம். இதுக்கு பேர் யக்ய உபவீதம், யக்யோபவீதம். உபவீதம்னா சுத்திக்கிறது, சுத்தின்னு இருக்கும். யக்யம்னா விஷ்ணுன்னு அர்த்தம், விஷ்ணுவையே சுத்தின்னு இருக்கோம் நாங்கள், தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் யக்யோபவீதம். முப்புரி நூல்னு தமிழில் சொன்னால் 3 ஏழை இருக்கிறதுனால சொல்கிறோம். நாங்கள் பிரம்மச்சாரி ஒன்று தான் போட்டுப்போம். கல்யாணம் ஆனால் தான் 1.5 ஜோடின்னு பேர், 3 பூனல்னு சொல்ல மாட்டோம், 1.5 ஜோடின்னு சொல்லணும். அதுக்கு புரியுறதா உங்களுக்கு? ஏன்னா அன்றைக்கே சொன்னேன், எங்களுக்கு கல்யாணம் ஆனால் தான் பிரம்மச்சாரியாக இருக்கிற போதும் சில விதமானது பண்ணுவோம். சந்தியாவந்தனம் இஸ் காமன், கல்யாணம் ஆனாலும் பிரம்மச்சாரியாக இருந்தாலும். இதில் வேடிக்கை ரொம்ப நாளாக யோஜனை பண்ணி சொல்லியிருக்கேன் நான். இந்த சந்தியாவந்தனம் மந்திரம் இருக்கே எங்களுக்கு பிராமணாவில், ஏழைக்கும் ஒன்று தான், பணக்காரனுக்கும் ஒன்று தான் மந்திரம். மந்திரத்தை யாரும் மாற்ற முடியும், எல்லாருக்கும் ஒன்று தான். நேற்றுக்கே நான் சொன்னேன், கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னால் நாங்கள் சந்தியாவந்தனம் பண்ணணும், உச்சிக்கு பண்ணணும், சாயந்தரம் பண்ணணும். இதில் கார்த்தால 108 மினிமம் சொல்கிறேன். 1000 ஜபிச்சா ஒஸ்தி 108, மத்தியானம் 32 பண்ணணும், சாயந்தரம் 64 பண்ணணும். இப்படி வச்சுருக்கா மினிமம். இது நாங்கள் 3 வேளையும் பண்ணினால்தான் அவன் பிராமணன். அதுதான் கேட்குறேன். இதில் எங்களுக்கு இன்னும் சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லா ஜாதிக்காராலும் உட்காந்துருக்கு, தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ? நீங்கள் மற்ற ஜாதிக்காரெல்லாம் காயத்ரி ஜபம் ஜபிக்கப்படாது. நம்ம இப்போ எல்லோரும் வாட்ஸ்அப்பில் ஜபிக்கிறவர்கள், காலிங் பெல்லாம் வச்சுக்கிறவர்கள் வச்சுக்கப்படாது. என்ன ஒருத்தர் இங்கே வந்து நாங்கள் 1000 பேர் ஜபிக்க போகிறோம், நீங்கள் தலைமை தாங்கணும்னு கேட்டார். கூப்பிட்டாருன்ட்டு, நீ பிராமணனான்னு கேட்டேன். இல்லைன்னு, உனக்கு 6 ஜபிக்க சொல்லி கொடுத்தான்னு கேட்டேன். பாபத்தை சம்பாதிச்சிக்காதேன்னு சொன்னேன். நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், பிராமணா பிறந்தவன் ஜெபிக்க மாட்டேங்கிறான், பிராமணா பிறக்காதவன் ஜெபிக்கிறேங்கிறான். இவன் ஜெபிக்காமல் பாபத்தை சம்பாதிக்கிறான், அவன் ஜெபிக்கிறேன்னு சம்பாதிச்சுக்கிறான். இதில் பாருங்க வேடிக்கை. நீங்கள் மற்றவாழ்லாம் எப்படி நாங்கள் ஏன் ஜெபிக்கப்படாதுன்னா படாதுன்னா படாது, அவ்வளோதான். உனக்கு அப்ளிகேஷனில் சொல்கிறா, இப்போ இது இன்னார் தான் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறான், மற்றவா பண்ணப்படாது சொல்கிறான். அப்படின்னா நானும் பண்ணுவேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. எங்களுக்கு இப்போ சாஸ்திரத்தில் என்ன, வேதம் படிக்கலை. எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா, நாங்கள் ஆச்சமனம்னு பண்ணுவோம். முதல்ல அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமகன்னு எங்களுக்கு சொல்கிறது. இந்த மந்திரத்தை ஜெபிச்சு நாங்கள் தீர்த்தத்தை குடித்தாலே 3 வேதத்தையும் படித்த புண்ணியம்னு. முதல்ல வேதம் 3 தான், அப்புறம் தான் 4 ஆக்கினேன் எங்களுக்கு சொல்கிறது. வேதத்தை படித்து விட்டாலோ, வேதமே படிக்கலை, நான் வேதம் படிக்கலை, இப்போ போய் நான் ஒரு வேத பாடசாலையில் சேர்றேன்னு வச்சுக்கோங்க, சேரலாம், கற்றுக்கலாம். ஏன் இப்போ போயின்னா சேர மாட்டோம், வயசாகிடுச்சு, முத்தின மரம் ஆகிடுச்சு இல்லையோ உங்களுக்கு. அதுதான் பாலபருவத்தில் சேரணும். அந்த இடத்துல தான் ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று வருது. இப்போ ஒருத்தனுக்கு குழந்தை, ஆம்பளை குழந்தை இல்லைன்னு தத்தெடுத்துக்கிறேன்னு ஆஸ்பத்திரியில் போய் பிறந்த குழந்தைய, யாருக்கோ பிறந்த குழந்தையாகவும் இருக்கலாம், பிராமணன் இல்லை, ஒரு ஆம்பளை குழந்தைய ஸ்வீகாரம் வாங்கிட்டு ஒரு பிராமணன் எடுத்து வளர்த்து 5 வயசுக்கு அவன் உபநயனம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அது பிராமண குழந்தை தான். ஏன்னால் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, பிறந்த உடனே தூக்கிக்கணும். ஸ்வீகாரங்கிறது வளர்ந்து எடுத்துக்கப்படாது. ஸ்வீகாரங்கிறது எப்படி எடுத்துக்கணும்னா, தத்தை எடுத்துக்கிறதுன்னா அந்த குழந்தை தாயாரையே முழிச்சு பார்க்கப்படாது, அப்படி இருக்கணும்.
புரிஞ்சுதா? அப்படி எடுத்தா தான் தத்து எடுத்துக்கிறதுன்னு பேர். ஆமாம், நிறைய வச்சிருக்கா சாஸ்திரத்தில். உங்களுக்கு அதை நான் சொல்லாமலும் இருக்க முடியாது, சொன்னால் நிறைய சிக்கலும் இருக்குது. நீ சண்டைக்கு வரவனும் இருக்கா, அது வர பற்றி நான் கவலைப்படல. புரிஞ்சுக்கணுன்னு சண்டை தான் போடுவான். சண்டை போடுவான்னு சொல்லிட்டு நான் கவலைப்பட முடியுமா? உண்மையை சொல்லாமல் இருக்க முடியுமா? நீங்கள் மற்ற ஜாதிக்காரெல்லாம் முதல்ல ஒன்றும் காயத்ரி மந்திரம் ஜெபிக்கப்படாது, ஜெபிக்கலையேன்னு வருத்தப்படாது. திரும்பவும் சொல்கிறேன், அவள் என்ன வேணாலும் சொல்லுவா, கடவுள் இல்லைன்னு சொல்கிறவா, பாப்பான் ஒழியம்பா, இந்த மதம் உண்மையாம்பா, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. அவளை பற்றிலாம் பேசாதீங்க, நீங்கள் நம்புற வாளுக்கு தான் பேச்சு. நான் எங்களுக்கு பிரம்மச்சாரியாக இருக்கிற போது நாங்கள் 2 வேளை அக்னி வளர்க்கணும், சமிச்சா தானம்னு பேர். கல்யாணம் ஆனவுன்னு நாங்கள் அக்னி வளர்க்கணும், உபாசனம்னு பேர். எங்களுக்கு ஜலம் முக்கியம், அக்னி முக்கியம். பிராமணாளா பிறந்தவாளுக்கு இந்த உருவ வழிபாடெல்லாம் பிற்காலத்தில் வந்தது, எங்களுக்கு கிடையாது. வேதம் சொல்லணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், ஹோமம் பண்ணணும். புரியுது உங்களுக்கு? பிற்காலத்தில் தான் இந்த கலியுகம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் இந்த உருவ வழிபாடெல்லாம் வந்தது. அதுக்கு முன்னால் இருந்ததானே ஒரு சம்சயம். இருந்தாலுமே பிராமணன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. எங்களுக்கு ஹோமம் ஆதி காலத்தில் பிராமணன்னு தான் இருந்தான். அப்புறம்தான் இந்த ஆதிசங்கரர் காலத்துக்கு அப்புறம், ராமானுஜருக்கு அப்புறம் தான் இந்த ஐயர், ஐயங்கார், ராயர், இவ்வளோ பிரிவெல்லாம் வந்தது. அதுக்கு முன்னால் இவ்வளோ பிரிவு கிடையாது. பிராமணன் வேதம், நாங்கள் எப்போவுமே நதி இருக்கிற இடத்துல இருப்போம், கிணறு இருக்கணும். எங்களுக்கு ஜலம் முக்கியம், ஏன்னா வேதம் சொன்னதுனால. அக்னி கர்மா முக்கியம். நெய், பால், தயிர் இதுக்கு தோஷம் கிடையாது, ஜலத்துக்கு தோஷம் உண்டு. அதுக்குதான் நீங்கள் இப்போ நான் ஜலம் வாட்டர் பாட்டில் வாங்கி ஜலத்தை டம்ளரில் விட்டு பூஜை பண்ணி நாங்கள் முதல்ல கங்கை கங்கைன்னு சொல்லிட்டு தான் அதை எடுப்போம். குடிக்கிறதுக்கு முன்னாலேயே நாங்கள் இதை நைவேத்தியம் பண்ணிட்டு தான் குடிப்போம். இன்னொருத்தர் ஜலம் எடுத்துன்னு நாங்கள் சந்தியாவந்தனம் பண்ணக்கூடாது. ஜலத்துக்கு தோஷம் உண்டு, தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சந்தியாவந்தனம் பண்ணணுன்னா நான் தான் ஜலம் எடுத்துக்கணும். எனக்கு யார் கொண்டு வைக்கலான்னா என் ஆதிகாரி தான் வைக்கலாம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே எங்கள் தாயார் வைக்கலாம், மற்றவாளுக்கு ரைட்டு கிடையாது. இப்போ நான் கல்யாணம் ஆகிடுத்து உபாசனம் பண்ணுறேன், அக்னியை போடணும், ஆதிகாரி கொண்டு தான் அக்னியை போடணும், தெரிஞ்சுக்கோங்க. நித்தியமே உபாசனம்னு பண்ணுவோம், அக்னி கர்மா. ஆதிகாரி பக்கத்தில் இருக்கணும். இந்த கர்மா நான் பண்ணுற போது தனியாக என் ஆத்துக்காரி வெளியில் போகக்கூடாது, நானும் வெளியில் போகக்கூடாது ஆத்துக்காரி இல்லாமல். அதனால் நாங்கள் பண்ணுறது. இப்போ நான் 27ஆம் தேதிக்கு எங்கள் அப்பாவோட திதி, அதனால் நாங்கள் முதல்ல உபாசனம் பண்ணிட்டு தான் அந்த அக்னியை வளர்த்துட்டு தான் திதி பண்ணுவோம். அந்த காலத்தில் பிராமண தினமும் இந்த உபாசனம்ங்கிற வளர்த்தா இந்த அந்த அக்னியை பானையில் இருந்துகிட்டே இருக்கும், உமி வச்சு புகஞ்சுட்டே இருக்கும். ஆமாம், டெய்லி ஹோமம் வளர்க்கணும், அதுலேருந்து தான் வளர்க்கணும். எது வளர்த்தாலும் போபாலில் கேஸ் ட்ராஜடி நடந்தது. இந்த தெருப்பூரை விஷவாயு தாக்கிட்டு ஒரு பிராமணன் ஹோமம் பண்ணுறான், இந்த உபாசனம் பண்ணுறான். அவன் வீட்டுக்குள்ளே புகை வரல, இந்த புகை தடுத்து. ஆமாம், அமெரிக்காவிலேருந்து ஆச்சரியப்பட்டான், எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வரலையேன்னு. இந்த அக்னிக்கு அவ்வளவு பவர். மந்திரம் சொல்லி சொல்கிற அக்னிக்கு நீங்கள் நன்னாவே நோட் பண்ணலாம். மந்திரம் சொல்லி வேத மந்திரம் சொல்லி அக்னியை வளர்க்குறோம் பாருங்க. அந்த அக்னிக்கும் சாதாரணமாக சமயக்கட்டில் போய் பாரு, அந்த அக்னிக்கும் வித்தியாசம் தெரியும்.
அது வித்தியாசம் உனக்கு கண்டுபிடிக்க தெரியலன்னா அதுக்கு நாங்கள் ஜவாப்தாரி இல்லை. அந்த அக்னிக்கு வித்தியாசம் தெரியும். அதனால எங்களுக்கு இப்படி ஒரு விதி வச்சிருக்கா. இதுக்கு எங்களுக்கு கட்டுப்பாடு வச்சிருந்தா. அக்ரஹாரம்னா ரொம்ப பேருக்கு அர்த்தம் தெரியல. அக்ரஹாரம் அப்படின்னா அர்த்தம் தெரியுமோ? அக்ரஹாரம்னா இருக்கிற இடம், பிராமணால் இருக்கிற இடம். ஹோமம்லாம் சொல்லக்கூடாது. அக்ரஹாரம்னா அர்த்தம் தெரியுமா? தெரியாது. தெரியல சொல்லுங்க. கிழக்க சிவன் கோவிலும் மேற்க பெருமாள் கோவிலும் இருக்கும் நடுவில் இருக்கிற தெருவுக்கு பேரு அக்ரஹாரம். அக்ரம்னா மூலை, புரிஞ்சுக்கோ. அக்ரே ஹாரயதி ஹாரகா, அக்ரே ஹரதி ஹாரகா, அக்ரஹாரகா. சார் செத்த முன்னால சொன்னே உருவ வழிபாடு இல்லைன்னு. ஆமாம், இந்த உருவ வழிபாடு வரவிட்டுத்தான் இப்படி இருக்க ஆரம்பிச்சான். மற்றொரு கருத்து, வேதம் தான் பிரதானம். எங்களுக்கு அதனால சில நியதிகள் வச்சான். என்ன நியதிகள் வச்சான்னா, இதை எதை சாப்பிடக்கூடாது, அதை எதை சாப்பிடக்கூடாது வச்சிருக்காங்க. அக்னி கர்மா பண்ணுறதுனால இந்தந்த காலங்களில் இன்னென்ன மாதிரி செய்யணும்னு வச்சிருக்காங்க. எங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது, வெங்காயம் முன்னு சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நியதி. ஏன்னா அந்த வேதத்துக்காக அக்னி கர்மானால் வச்சிருக்க. இன்னென்ன காலங்களில் இப்படி தான் இருக்கணும்னு வச்சிருக்கேன் உங்களுக்கு. அதனால்தான் பிராமணனா பிறந்தால் கஷ்டம். ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கடைபிடிக்கணுங்கிற போது சிரமம். அதனால்தான் நீங்கள் எங்கிட்ட ஒருத்தர் வந்து மதுரையிலேயே சொன்னார். ஒருவர்கிட்ட ராமாயணம் போது விழுந்து கும்பிட்டு அடுத்த ஜென்மா நான் பிராமணனா பிறக்கணும்னு ஆஜிராம் பண்ணுங்கன்னு. உனக்கேண்ட தலையெழுத்து, அது வேண்டிக்காது என்ன இப்படியே சொன்னேன். ஏன்னா இத்தனை நியதிகள்லாம் இருக்கு. ஆமாம், நீ பிராமணா பிறக்காதவா உங்களுக்கு குல தெய்வ வழிபாடு, நேற்றுக்கே சொன்ன இஷ்ட தெய்வ வழிபாடு இப்படிலாம் இருக்கலாம்னு இருக்கு. உங்களுக்கு இவ்வளவு நியதிகள் கிடையாது, ஆச்சார அனுஷ்டானங்கள் கிடையாது. அப்படி இருந்தால் இருக்கலாம், நல்ல பாவத்தை செய்யலாம். சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, நீ பாவத்தை செஞ்சுவிட்டு பிராமணனுக்கு தட்சணையை வச்சு கொடுத்த, வஸ்திரத்தை வச்சு கொடுத்தேன்னா நீ செஞ்ச பாவம் பூரா அவனுக்கு போயிடும். பாவத்தை ஒழிங்கிறதுக்கு போல தமிழ்நாட்டில் பாப்பான ஒழின்னு விட்டான். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நான் ஒரு ஊரில் சொல்கிற போது ஒரு பையன் வந்து கேட்டான், பிராமணன் இல்லாத பையன், நாங்கள் பாவத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம்னா அந்த பாவத்தை நீங்கள் எப்படி போக்கி போயின்னு கேட்டோம். அதை பற்றி நீ கவலைப்படாதேன்னு. நீ பாவம்தான் செய்யலாம், எங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை சாமி நான் தெரிஞ்சுக்கிறேன், நாங்கள் பிரம்ம யஜ்யம்னு ஒன்று பண்ணுவோம், தினமும் மாத்தியானியம் பண்ணதுக்கப்புறம் அது பண்ணியாச்சுன்னா எங்களுக்கு பாவம் போயிடும் அப்படி. உடனே அந்த பையன் கேட்டான், அதை நாங்கள் பண்ணலாமான்னா. நீ பண்ணக்கூடாது, நீ பாவம்தான் பண்ணலாம். உனக்கு அருகதை கிடையாது, நாங்கள் தான் சொல்லலாம்.
இப்போ ஒரு சர்ச்சை வரும். அந்த காலத்தில் அக்ர காலத்தில் ஒருத்தரையும் வராதேன்னு சொன்னால், ஒருத்தரையும் வராதேன்னே நாங்கள் சொல்லலை. என்ன கவனிங்க, நாங்கள் வேதம் சொன்ன வேத மந்திர பவர் மற்றவாளை உள்ள விடலை, நாங்களும் வெளியில் போல. அந்த நான் சொன்னேன் இப்போ மந்திர பவர்னு, வேத மந்திரத்தில் இருக்கிற பவர் ஒருத்தன் உண்மையாக கடைபிடிச்சான எங்களுடைய அனுஷ்டானங்களை யாரும் கிட்டக்க வரவிட மாட்டாங்க. காயத்ரி ஜபம் ஒழுங்காக பண்ணா, துஷ்டாலோ இடைஞ்சல் பண்ணுறவா எதுவும் அதுக்கு மீறி ஒருத்தன் வந்தான்னா அவன் கஷ்டப்படுவான். இப்போ பூனலை நறுக்கிறேங்கிற பாருங்க, ரோட்டில் போகிறவ நறுக்கிட்டுனா அவன் தான் சிரமப்படுவான். பரம்பரை வீணாக போயிடும். ஆமாம், அவன் உண்மையாக காயத்ரி ஜபம் பண்ணுறவன்ட்ட போய் செஞ்சான்னா, இந்த யஜ்யோபவீதம்னு சொன்னேனே, இது விஷ்ணுவை சுத்திக்கிறோம்னு ஒரு பிராமணனுக்கு ஒரு ராஜா இடைக்கிட தரேன்னு சொன்னான். அவன் ஏழ்மைக்கு அவனை உட்கார தட்டில் வச்சு என்னெல்லாமோ வைக்கிற சமமால. உடனே இந்த மந்திரி சொன்னான், யோஜனை சொன்னான், என்ன நாளைக்கு அவரை வரும்போது புதுசாக பூனல் போட்டுன்னு வர சொல்லுங்கன்னா, இதை கழட்டி வச்சுட்டு புதுசாக பூனலை போட்டுன்னு வந்தால் அவர் கொடுத்த இடம் சரியாக போச்சு. ஏன்னா இத்தனை நாளாக காயத்ரி ஜபம் பண்ண பலன் அதில் இருக்கோ இல்லையோ, இப்போ புதுசுக்கு உரு ஏற்றணுமே, அதுக்காக நிறைய விளக்கங்கள் இருக்கு. அது ஒருத்தன் இடைஞ்சல், யார் இடைஞ்சல் கொடுத்தாலும் சரி அவன் சிரமப்படுவான். பரம்பரை நசிஞ்சிடும், அவளே நசிஞ்சு போயிடுவான். ஆமாம், அந்த காலம் இது எப்போ பிரச்சனை வந்தது அப்படின்னா, வெள்ளக்காரன் தான் இந்தியாவை ஆண்டானோலையோ அவன் தான் இந்த சனாதன தர்மம்னு சொல்கிற இந்து மதத்துக்கு முக்கியத்துவமாக எல்லாரும் யாரை கொண்டாடுறா, வேத பிராமணனை கொண்டாடுறா, வேதத்தை கொண்டாடுறா, வேதம் சொல்கிற பிராமணன் சொல்கிறத கேட்குறா. இந்த மதத்தை மாற்றுறதுக்கு, இந்த மதத்திலேருந்து இருக்கிறவாளை இழுக்கிறதுக்கு, இந்த மதத்தை கெடுக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தான். வேத பிராமணனை வேலைக்கு இழுத்துட்டோம்னா இது ஸ்பாயில் ஆகிடும்னு கணக்கு போட்டான். அவன் போட்ட கணக்கு ஜெயிச்சது. எப்போ பிராமணன் வேதம் சொல்கிறத விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தானோ ப்ராப்ளம் வந்துடுச்சு. ஏன்னா எல்லாரும் வேதம் சொல்கிறதுக்காகத்தான் வீடு எழுதி வச்சா, நிலம் எழுதி வச்சான். அவன் வெள்ளைக்காரன் என்ன பண்ணா, நீ வேலைக்கு வா, சர்பட்டம் கட்டின்னு டர்பன் கட்டிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ பஞ்சகச்சம் கட்டினே வா, சந்தியாவதனம் பண்ணிக்கோ, நான் உன் மத விஷயத்தில் தலையில் வேலைக்கு வான்னா, இவன் என்ன பண்ணான், வேதம் சொல்கிறத விட்டுட்டான் கொஞ்ச நாளில். அதனால பவர் போச்சு. புரிஞ்சுதா உங்களுக்கு? வேதம் சொல்வதை எப்பொழுது விட்டு விட்டோமோ அதுக்கு உண்டான பவர் போயிடும், எங்களுக்கு அதுக்கு உண்டான மரியாதை போயிடும். இப்போ அதுக்கு மேலே எங்களுக்கு ஏன் பிராமணன்னு சொல்கிறான், கவர்மெண்ட்டில் சொல்கிறான், அவ்வளோதான். சந்தியாவந்தனம்ங்கிறத ஒன்று வச்சுட்டு இருக்கோம், அவ்வளோதான். சந்தியாவந்தனம்ங்கிறது இப்போ இந்த ஸ்கூலில் +2 படிக்கிற மாதிரி, வேதம் படித்தாதான் டிகிரி. அப்போ எப்பொழுது வேதம் சொல்கிறத விட்டுட்டோம் அப்படின்னா அதை தான் எழுதுகிறான். அதுக்கு மீறி அப்படியே அதில் ஜெனித்தாலுமே என்ன சொல்கிறான், அதுக்கு உண்டான ஒழுக்கங்களை கடைபிடிக்கணும். அதை கடைபிடிக்காத பட்சத்தில் இன்னொருத்தர்கிட்ட என்ன மரியாதையாக நடத்து, என்னை கொண்டாடுன்னு சொல்ல இயலாது. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஒருத்தரை என்னை கொண்டாடுன்னு சொல்ல முடியாது. அதைத்தான் இட்ட பிரச்சனத்தில் சொல்கிறோம். அது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த உத்தியோகத்துக்கு போனவனாக இருந்தாலும் சரி, என்னை கொண்டாடு, நான் கலெக்டர், நான் மந்திரி, என்னை கொண்டாடுன்னு ஒருத்தன் சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. அவன் நடந்துக்கிற நடத்தையை வச்சுத்தான் கொண்டாடப்படும். ஆம், அதைத்தான் ஔவையார் சொல்கிறாங்க.
நித்தம் நடையும் நடைப்பழக்கம். புரியுறது உங்களுக்கு? நன்னடத்தை. பழமொழி 400 சொல்றான், இழுக்கத்தின் மிக்க இழிவில்லை, இல்லை ஒழுக்கத்தின் மிக்க உயர்வு. அதைத்தான் வள்ளுவரும் சொல்றார். ஒழுக்கம் விழுப்பம் தரலான ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதுக்கு என்ன வியாக்கியானம்னு சொன்னா, இப்ப சொன்னேனே பிராமணன் முதலாகன்னு அர்த்தம். மற்ற ஜாதியினர் அவாளுக்கு என்ன நியதி வச்சிருக்கோ அதை கடைபிடிச்சாலேயானால் அவளை கொண்டாடுவோம். அவாளுடைய நியதி ஆச்சாரங்கள் என்ன இருக்கு அதை கடைபிடிக்கணும். குல ஒழுக்கம் என்ன, கோயிலுக்கு என்ன போகணும், எப்படி இருக்கணுங்கிற நியதியை கடைபிடிச்சா. அதனால இதுல ஒண்ணு கவனிக்கணும். நீங்க வேதம் இப்போ கல்யாணராமன் இங்கே ராமாயணம் சொல்கிறேன், பாரதம் சொல்கிறேன், அதுக்காக என்ன கொண்டாடுறேன் சொல்கிறேன். நாமாவுக்கு கல்யாணராமன் நான் யாரையும் என்னை நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் பண்ணுறேன். ஏன்னா நான் அந்த மாதிரி நாமாவை சொல்லி நான் சந்தியாவந்தனம் பண்ணி என்னுடைய நியதியை கடைப்பிடிச்சா தான் எல்லாரும் என்னை கொண்டாடுவா. ஒருத்தரை பார்த்து இப்படி என்கிட்ட நடந்துக்கோன்னு நான் சொல்ல வேண்டாம், என்னை பார்த்தாலே அவனுக்கு தோணணும். புரியுறதோ? அப்படின்னா தான் நான் நடந்துட்டுருக்கேன்னு அர்த்தம். அதுக்கு நிறைய இன்சிடெண்ட் இருக்குது, சொல்கிறேன். ட்ரெயினில் ஒரு தடவை தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் வந்துட்டுருக்கேன். நான் நாக்பூர்லேருந்து வரேன். நாக்பூரில் கிளம்பி ஏறினேன். டெல்லியிலேருந்து ஒரு சிங்கு வரார். எனக்கு லோயர் பர்த், அவருக்கு அப்பர் பர்த், சைடு லோயர். நான் போய் உட்காண்ட உடனே அவர் மேலே இருந்து கீழே உட்காண்டிருக்கார். நான் வர்றது தெரியாது, உட்காண்டிருக்கார். அவர் நான் வெஜிடேரியன் ஆர்டர் பண்ணியிருக்கார். நான் போய் பொட்டியை வச்சு உட்காண்ட உடனே இப்படி என்னை நிமிர்ந்து பார்த்தார். பண்டிட்ஜி என்ன பண்ணுறேன்னு கேட்குறான். ராமாயணம் பாரதம் பிரவச்சன் கீர்த்தன். உடனே சாமான்லாம் வச்சுட்டு கீழே விழுந்து சேவிச்சு, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு, நான் நான்வெஜ் ஆர்டர் பண்ணிட்டேன், நான் அங்கே போய் சாப்பிட்டு வரேன்னு எடுத்துருந்து வேறு சீட்டில் உட்காந்து சாப்பிட்டு வந்தேன். பத்தியலோ, நான் சொல்லலை, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லலை, நீ அங்கே போகணும்னு சொல்லலை. எனக்கு சொல்கிறதுக்கு ரைட்டும் கிடையாது பொது இடத்துல. அது அவனே உணரும்படியாக நம்ம நடந்துக்கணும். அதுதான் ஆண்டாள் சொல்றா, கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியே கேசமுடையாய். நமக்கு தேஜஸ் வரும். பகவன் நாமாவை நாம் சொல்ல சொல்ல நமக்கு தேஜஸ் வரும். இன்னொருத்தர் நீங்கள் சந்தியாவதன் நாங்கள் பண்ணுறதே அதில் கேசவாய் நமக நாராயணாய நமக, கேசவன் தர்ப்பயாமி நாராயணன் தர்ப்பயாமி, அதான் சொல்கிறோம். அச்சுதாய நமக பகவன் நாமா தான் சொல்கிறோம். அதுலேயும் வேதபரத்தில் சொல்கிறது பூரா நாமாதான். எந்த யாக யஜ்யம் பண்ணாலும் பகவத் குணம் பகவன் நாமாவைத்தான் சொல்கிறோம். இதில் இன்னொன்று கவனிக்கணும்னா, எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் தான் சந்தியாவந்தனம் பண்ணுறோம். நேற்றுக்கே சொன்னேன், சூரியன் உதிச்சு வர்றதுக்கு தான் பிராமணன் சந்தியாவந்தனம் பண்ணுறான்னு. அப்போ சூரியன் உதிச்சு வந்தால் தான் மழை பெய்யுங்கிற பட்சத்தில் எப்படி நீங்கள் சந்தியாவந்தனம் ஒருவனுக்குத்தான் சொந்தம் இல்லை, அதான் ஒருத்தர் பண்ணணும்னு வச்சுருக்கா. ஆமாம், நீங்கள் எல்லாரும் நம்ம எல்லாருமே ஓட்டு போடலாம். கவர்னர் தான் பதவி பிரமாணம் எடுத்து வைக்கணும். நான் முதல் தொண்டன், நான் எடுத்து வைக்கலாமான்னு கேட்கக்கூடாது, கீழே இறங்குன்றோம். ஒன்று அந்த ஹாலுக்கே அனுப்ப மாட்டோம். எம்எல்ஏ தான் இருக்கணும்பா. நீ என்ன ஓட்டு போடலாம், வால் போஸ்ட் ஓட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். யூ ஹேவ் நோ ரைட். உனக்கு அறிவியதை கிடையாதே. புரியுறதோ? அதனால எதுக்காக இதை சொல்கிறோம்னு சொன்னால் அதைத்தான் சொல்கிறான். அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான்னு சொன்னான்னா, இவன் சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுதும் வேதம் சொல்லும் பொழுதும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, உலகமே நன்னா இருக்கணும், மழை பெய்யணும், பயிர் விளையணும்னு தான் மந்திரத்தில் ஜபிக்கிறேன். எங்கேயுமே நாங்கள் சௌக்கியமாக இருக்கணும்னு மந்திரம் சொன்னதே கிடையாது. நாங்கள் நன்னா இருக்கணும்னு எங்களுக்கு மந்திரத்திலே கிடையாது. உலகமே நன்னா இருக்கணும். உலகமே நன்னா இருந்தால் அதில் நாங்கள் ஒத்துறேன். அதுதானே நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது பிராமணனுக்கு மட்டுமல்ல,
யார் பிராமணன்னு கேட்டானா அடுத்தது யார் சத்திரியன்னு அர்த்தம். நாட்டை காப்பாற்றுறவன்னா அவனுக்கு நாடு சௌக்கியமாக இருக்கணும்னு நினைக்கணும். ஒரு நாட்டை காப்பாற்றுறவன், நாடே அவன் பொறுப்பு. இப்போ பிரதம மந்திரி முதல் மந்திரின்னு சொல்கிறோம்னா அவருக்கு ஓட்டு போட்டான் போடலை, எல்லாருக்கும் அவர் தான் பிரதம மந்திரி, எல்லாருக்கும் அவர் தான் முதல் மந்திரி, ஒருத்தருக்குன்னு செய்ய முடியாது. வைசியன் வியாபாரி வியாபாரம் பண்ணுறான்னா நீங்கள் அது தெரியலையே, எல்லாரும் தப்பு பண்ணுறான். வியாபாரின்னா என்ன, வியாபாரி எப்படி வியாபாரம் பண்ணணும் வள்ளுவர் அழகாக சொன்னார். ஒரு வரிசையாக மளிகை கடை இருக்குது, இப்போ அப்படி தானே இருக்குது. வரிசையாக ஜவுளி கடை இருக்குது, வரிசையாக நகை கடை இருக்குது, வரிசையாக டீ கடை இருக்குது, அப்படி தானே இருக்குது. அப்போது ஒரு 10 மளிகை கடை இருக்குது, இங்கே ஒரு மளிகை கடை, இங்கே ஒரு மளிகை கடை, இங்கே ஒரு மளிகை கடை அங்கே இருக்குது. இப்போ நான் போய் அந்த மளிகை கடையில் தான் நான் மளிகை சாமான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அங்கே போகிறேன், அந்த கடை திறந்து முதலாளி இல்லை, தொழிலாளியும் இல்லை, கடை திறந்துருக்கு. அவர் பக்கத்து கடையில் சொல்லிட்டு போகிறார், நான் போயிட்டு வந்துடுறேன், யாராவது வந்தால் இருக்க சொல்லுங்க. இல்லை, வியாபார சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, நான் அந்த கடையில் வாங்குவேன்னு இந்த கடைக்காரர்கிட்ட சொல்கிறேன்னா, இந்த கடைக்காரர் என்ன பண்ணணும்னா அந்த கடைக்கு வந்து நான் கேட்குற சாமான்லாம் எடுத்து கொடுத்து, நான் கொடுத்த லிஸ்ட்டு படி கொடுத்துட்டு பணத்தை வாங்கி வைக்கணும். அவன் தான் வியாபாரி. அப்படி இல்லையே, இங்கே வாங்குறான். அப்போ அவனை எப்படி வியாபாரி சொல்லுவேன்? வாணிபம் செய்வார்க்கு வாணிபம் பேணி பிறவும் தமபோல் தன் கடை போல் செய்யணுங்கிறான். நம்ம அப்படி வாழலையை ஒத்துருவோம்? சொல்லுங்க, எந்த வியாபாரி எப்படி இருக்கான்? மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இறங்குறப்போ இங்கே டீ குடிக்க வாங்குறான். டீ கடைக்காரன் அம்மா எங்கே வேணாலும் போவான், நீ கூப்பிடவே கூடாது சாஸ்திரப்படி. பைபாஸ் ஹோட்டலில் ரோட்டில் ஒருத்தன் நின்று காரை இப்படி வாங்க, இங்கே இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வாங்க, கூப்பிடக்கூடாது. அப்போ அடுத்த ஹோட்டலுக்காரன் தப்பாக நினைப்பண்ணு. அவனுக்கு கூப்பிட வசதி இல்லைன்னா என்ன பண்ணுவான்? சொல்லு, யோஜனை பண்ணி. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பூமியில் இதுலேருந்து என்ன பொருள்? இந்த பூமியில் ஜனித்தவர்கள் எதை கடைபிடிக்கிறார்களோ அதில் பிறருக்காகத்தான். பிறருக்காகங்கிற போது எல்லாருக்காகவும் தானும் அதில் இருக்கிறான். இதான் நேற்றுக்கு சொன்னேன், எல்லாரையும் கொண்டாட வேண்டும். அப்படி வாழ்பவனே. அப்போ இது கல்வியினால் அல்ல, நான் கேட்குறான், பிறப்பினால் அல்ல. பிறப்பு எல்லாருக்கும் ஒண்ணுதான் சொல்லிட்டோமே. அதுக்கு நான் இப்போ முதல்ல சொன்னதான் வள்ளுவரும் சொல்றார், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையால் சொல்றான் பாருங்க. செய்கிற தொழிலில் வேற்றுமை இருக்கு. ஒருத்தன் நல்ல தொழில் பண்ணாமல கொண்டாடுறோம், யாரா இருந்தா என்ன, கொண்டாடத்தானே செய்யறோம். ஒருத்தன் செருப்பு தைக்கிறான், நமக்கு செருப்பு தைக்க தெரியாது, அவனைத்தானே தேடி போறோம். இந்த செருப்பு கடைக்கு போகிறோமே, அது யார் தைச்சா யார் கொண்டு வந்தா கவனிக்கலையே. நமக்கு தேவை செருப்பு நன்னா இருக்கான்னு தானே பார்க்குறோம், குவாலிட்டி. புரியுறதா உங்களுக்கு? அதுதான் எல்லா விஷயாந்தரத்திலும். இதில் யாராவது ஒருவன் குற்றம் செய்வானேயானால் மொத்தமாக அப்படியே எல்லாரும் குற்றம் செய்வார்கள்னு சொல்ல முடியாது, ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது. புரியுறதா? தனிப்பட்டு ஒருவன் குற்றம் செய்கிறான் என்றால் அவன் குற்றவாளின்னு தான் தண்டனை கொடுக்கணுமே தவிர எல்லாருமே இப்படித்தான் என்று ஒரு முகமாக சொல்லப்படாது. ஒரு உத்தியோகத்துக்கு போகிறோம், ஒரு நிறுவனத்துக்கு போகிறோம், வேலை செய்கிற இடத்துக்கு போகிறோம், பேங்குக்கு போகிறோம், ஏதோ ஒரு எல்ஐசிக்கு போகிறோம், எங்கேயோ போகிறோம். ஒருத்தன் வேலை செய்யலைன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டே அப்படித்தான்னு சொல்லப்படாது. நாம் எப்படி சொல்ல முடியும்? வேலை செய்யாமல் ஒரு நிறுவனம் நடக்குமா? கொஞ்சம் யோசிக்கணும். எல்லாரும் ஜென்ரலைஸாக சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு ஆம்பளை தப்புன்றான்னா ஆம்பளை பூரா அப்படித்தான், இல்லை பொம்மநாட்டி தப்பு பண்ணுறான்னா பொம்மநாட்டி பூரா அப்படின்னா, ஒரு மதத்தில் ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா இந்த மதமே அப்படித்தான்னு சொல்லக்கூடாது.
அதைத்தான் இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும். அன்றைக்கே சொல்லியிருக்கான் கேர்ஃபுல்லாக, ஒழுக்கம். அதுதான் இங்கிலீஷில் சொன்னான். இப்போது தனக்கு ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட். ஒருத்தனுக்கு ஹெல்த்து போச்சுன்னா ஏதோ போச்சு. ஒருத்தனுக்கு வெல்த் இஸ் லாஸ்ட், கிரேட் லாஸ். ஆனால் இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரி திங் இஸ் லாஸ்ட். கேரக்டர்னால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பிற பெண்களை அடைஞ்சதுனால ஒழுக்கம் போச்சு அதல்ல. நல்லதை எவரும் பிறருக்கு செய்யவில்லையோ, பிறருக்கு எவன் தீங்கு இழைக்கிறானோ அவன் ஒழுக்கம் இல்லாதவன். ஒழுக்கம் என்பது நீங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கள், ஏதோ பிற பெண்ணை அடைஞ்சுட்டா வேற பெண்ணை அடையலாம், அது கிடையாது. அந்த சப்ஜெக்ட் வேற. ஒழுக்கம் என்பதற்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கோ. இப்பதான் சொன்னேனே, எல்லாரையும் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து தானும் எல்லோரோடும் இணங்கி வாழக்கூடியவன் தான் ஒழுக்கம் உள்ளவன். அதுதான் இந்த கேள்விக்கு பதில். அதைத்தான் எதிர்பார்க்கிறான் எட்டன். அதுதான் அவனும் சொல்லுகிறான், பிறப்பினால் அல்ல. ஆக பிறப்பிலே ஒருவன் இந்த வர்ணத்திலே பிறந்திருக்கிறான் என்பதனால் அவன் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ என்று நாம் சொல்ல இயலாது. எல்லோரையும் அதான் அந்தனர் என்போர் அறவோர், அர்த்தம் தெரியாம எல்லாரும் விளக்கம் கொடுத்துட்டா. பிராமணசிய முகமாச்சி அப்படின்னா முகத்துல பிறந்தான்னா வசந்தவன் நினைக்கிறான். முகத்தை ஒஸ்தினே சொல்லலையே வேதத்துல. பெருமாள் திருவடி தான் ஒஸ்திங்கிறான். விவரம் தெரியாம வியாக்கியானம் பண்ற கடவுள் இல்லை சொல்றவன். திருவடியிலேருந்து பிறந்திருக்கான் சூத்திரன் மட்டம்ங்கிறான். கிடையவே கிடையாது. கம்பராமாயணம் சொல்ற போது சொன்ன குட்டைய ஜெயமடத்துல சூத்திரன்கிறதுக்கு அர்த்தம் சூக்ஷ்ம புத்தி உள்ளவன்னு எடுக்கிறான். இங்க வந்தவாளுக்கு தான் தெரியும். விவரம் இந்த திருவடியில் பிறந்தானே ஒஸ்தின்னா தெற்க ஒஸ்தி. வல்லபாய் பட்டேல் ரொம்ப சொன்னார் இந்தியா மேப்பில், வடக்க வாழ்கிற தெற்க தேட. ஐயோ அசடா சொல்ல, தெற்கத்தான் ஒஸ்தின்னார். என்னென்ன நல்ல இந்தியா மேப்பை பாரு, கத்தி மாதிரி இருக்கு பாரு. அங்கே மேல் பாகம் முறை பிடி மாதிரி இருக்கு, தெற்க தான் கூர்மையாக இருக்குது. இதுதான் கத்தி. நீங்கள் இல்லைன்னா இந்தியாவே இல்லைன்னு இருப்பார். கத்தி கூர்மையான பாகம் முக்கியமாக, பிடிக்கிற பாகம் முக்கியமானு கேட்டார். அது மாதிரி தான் நீங்கள் ஏன் அப்பொழுது நீங்கள் கேட்ப அந்த காலத்தில் தாழ்த்தினார்கள் என்ன? அது தவறு. ஒருவன் மற்றவனை தாழ்த்துவது என்பது யாராக இருந்தாலும் தவறு. எந்த ராமாயணத்திலும் இல்லை, மகாபாரதத்திலும் இல்லை தாழ்த்தி என்று. ஒருத்தரை தாழ்த்தி தான் உயர்ந்தவன் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தாழ்த்தவும் வேண்டாம். சரீர வசாத்து ஒருத்தருக்கு தொல்லை தரக்கூடாது. சரீர வசாத்து கூடாது. மகான்கள் அப்படி வாழ்ந்ததாவே கிடையாது. ராமானுஜர் எத்தனை மகான்கள் பாடுபட்டவர்கள் இருக்கிறார். உங்க மதுரையிலேயே மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு எல்லாரையும் கூட்டின்னு போனது ஒய் வைத்தியநாதர்னு ரொம்ப பிரசித்தமானவர். ரொம்ப பேருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த சந்ததிக்கெல்லாம் தெரியுமோ தெரியாது? தெரியுமா உங்களுக்கு? மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சிலை வச்சிருக்கா தெரியாது. ஆலய பிரவேசத்துக்கு அவர் தான் பண்ணு. அந்த காலத்தில் திண்ண பள்ளிக்கூடத்துலேருந்து பள்ளிக்கூடம் கொண்டு வந்து எல்லாரும் படிக்கணும்னு கொண்டு வந்ததே பிராமணன் தான். அதுக்கப்புறம் தான் இப்படி ஸ்கூலில் வந்தது. தனியாக தான் பாடம் சொல்லி கொடுத்தான். வீரப்பெல்லாம் சர்டிஃபிகேட்டே கிடையாதும்பா, காதால் கேட்டு கேட்டு. இப்போ நான் ஒரு சர்ச்சை பண்ண ஒருத்தர், இப்போ எம்பிபிஎஸ்ன்னு படிக்கிறாள், இது கிடையாது. எப்படி படித்தா? வாகடம்னு வைத்திய நூல். ஆமாம், நீங்கள் ரொம்ப பேருக்கு தெரியல, மருத்துவர்னு சொல்கிறோமே, பப்பனம் பண்ணுறவாளை, ஷேவ் பண்ணி கட்டிங் பண்ணுறவாளை மருத்துவர்னு பேர். அவளுக்கு இந்த வைத்தியம் தெரியும். இப்பவும் தெரிஞ்சவா இருக்கா? ஆமாம், அவளுக்கு தெரியும். அதனால தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே. நம்ம இந்த நேற்று கூட ஒருத்தர் கேட்டார், இந்த செல்ஃப் ஷேவ் பண்ணுறது எல்லாமே தப்பு தான். நம்ம எல்லோரும் தப்பு பண்ணுறோம். ஆமாம், பண்ணிக்கவே கூடாது. அதை இன்னைக்கு சயின்டிஃபிக்காக ஒத்துக்கிறார்.
15 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ஷேவ் பண்ணி கட்டிங்லாம் பண்ணிக்கணும். அது அவள் தான் பண்ணி விடணும். எங்கள் சொந்த பெரியப்பார் பையன் ஒருத்தன் போய் ஷவரம் பண்ணிக்கிறதுக்கு போனான். இப்படி தட்டினான். அந்த ஷேவ் பண்ணி விடுற பொழுது மருத்துவர், சாமி என்னவோ தட்டுப்படுறது, போய் செக்கப் பண்ணுன்னா. தெரியுமா, அங்கே போய் செக்கப் பண்ணால் கேன்சர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆமா, இப்போ சார் 8 வருஷத்துக்கு முன்னால் அது குணம் பண்ணியாச்சு. நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் நீங்க யார் உயர்ந்தவா தாழ்ந்தவா சொல்லுவேள்? குலம், அந்த கல்வி, அது ஒரு கல்வி. எதுவுமே ஒரு கல்வி. அதைத்தான் நம்ம மதத்தில் தொழில்னு சொன்னது கிடையாது. ஆயக்கலை 64 எல்லாம் கலை. நம்ம இப்போ எல்லாரும் எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஒருத்தரும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறோம். ஆமாம், கடைசியில் என்னாச்சு, ஒருத்தருக்கும் வேலை கிடைக்கல. இந்த பரம்பரை உத்தியோகத்தை பார்த்தாலாம் வேலை கிடைக்கும். எல்லாருக்கும் சொல்கிறேன், விட்டுவிட்டோம். கடைசியில் என்னாச்சு, வேலையில்லா திண்டாட்டம் இருக்குங்கிறாலே அடிச்சுக்கிறடா தான் காரணம். வேலையில்லா திண்டாட்டத்துக்கு காரணமே இதுதான். என் கூட படித்தான ஒரு பையன் கிளாஸ்மேட்டு சொல்கிறேன், இந்த மருத்துவ ஜாதி, நான் அதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், இதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு, ஆனால் டெய்லி பப்பனம் பண்ணி விடுறதுக்கு தான் போவான். சலூன் கடை வச்சேன், இங்கே வான்னு கூப்பிட்டேன். இது எதுக்குடா அதை பண்ணேன், இதை ஒழுங்காக பண்ணுறேன், தினமும் வருமானம் வருதா இல்லையான்னு. அந்த சௌக்கியமாக இருக்கான். அவன் சொல்லுவான், கல்யாணம் பண்ணி சொன்னாப்புல இப்போ நல்லா தான் இருக்கேன்பா. கலை சார், நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க, நம்ம மதத்தில் தான் இதை, பாக்கி வெளிநாட்டிலலாம் எதையுமே கலைன்னே சொல்லலை. தொழில், ப்ரொஃபஷன்னா, ப்ரொஃபஷனுங்கிற பதமே நம்ம உபயோகப்படுத்த ஆரம்பிச்சோம். தப்பு அது. நீங்கள் என்ன ப்ரொஃபஷன்னே கேட்காதீங்க, என்ன கலையில் இருக்கேன்னு கேளு. கலை, ஆர்ட், தைக்கிறா கலை. டீ கடை வச்சிருக்கான், டீ ஆத்துறான் கலை. அது தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு கலை. அதைத்தான் சொல்லியிருக்கான். அது ஏன் எல்லாருக்கும் பயன்படுறது. நம்ம அதனால தான் கலைன்னு வச்சோம். நான் முதல் நாள் உபன்யாசத்தில் சொன்னேன், ஆணோ பெண்ணோ பிறக்கிறோம், பிறருக்குத்தான் நாம் பயன்படுகிறோம். நமக்கு யாரும் நமக்கு சொந்தம் என்பதே கிடையாது. நீங்கள் என்ன கலையில் இருங்கோ தான், இப்போ உங்களுக்கு புரிகிறாப்புல சொன்னால் என்ன உத்தியோகத்தில் இருங்கோ, உங்களுக்காகவே பார்க்கலையே, இன்னொருத்தருக்காக தானே பார்க்குறோம். இப்போ இன்னொருத்தருக்காக பார்க்குறோம், அதில் நமக்கு வருமானம்னு வருது, அவ்வளோதான். ஆனால் பொழுது பிடிஞ்சதில் கார்த்தால இருந்தப்போ ராத்திரி 10லேருந்து கார்த்தால 6 மணி வரை தான் வேலைன்னு வச்சுக்கோ, 8லேருந்து 6ன்னு வச்சுக்கோ. நான் ஒரு உதாரணத்துக்கு தரேன். இல்லை கார்த்தால 8லேருந்து சாயந்தரம் 5 வரை உத்தியோகம்னு வச்சுக்கோ. இப்போ நீ அந்த கிட்டத்தட்ட 9 மணி நேரம் நீ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற, அவள் சம்பளம் தரட்டும், அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இந்த 9 மணி நேரம் நீ அவளுக்காக தான் உழைக்கிற. நீ உனக்காக வீட்டில் இருக்கிற நேரம் பாரு, நீ தூங்குற நேரத்தை விட்டுரு, ராத்திரி தூங்குற நேரத்தை விட்டுரு, மற்ற நேரத்தை பாரு. நீ வீட்டில் எங்கே இருக்க? இல்லையே. நம்ம இன்னொருத்தருக்கு 9 மணி நேரம் உழைச்சுட்டு தானே வரோம். சார், சம்பளத்தை விட்டுருங்க சார். சம்பளம் என்பது உடல் உழைப்பு. உன் ஆத்ம உழைப்பு என்பது பிறருக்காகத்தானே. ஒவ்வொருத்தரும், நான் ஒருத்தரன்னு சொல்றேன், ஒவ்வொருவரும். நீ என்ன உத்தியோகத்துக்கு போறவாலும் பாருங்க, பிறருக்காகத்தான் உழைக்கிறார். ஆமா, இன்னொருத்தருக்காகத்தான். அப்படிங்கிற போது அந்த கல்வியிலே நாம் பெறுகின்ற பொழுது இதில் யார் உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்படி நம்ம யோசனை எல்லாரும் பண்ணிட்டோம்னா முதல்ல சண்டை வருமா? சொல்லுங்க. ஏன் சண்டை வரதுக்கு காரணம்? யாருக்கு சிந்திக்கவே இல்லை. நாம் சிந்தனையே பண்ணலையே. எல்லாரும் அதைத்தான் சொல்றது, டிவோஷன், டெடிகேஷன், இன்வால்மெண்ட் எழுதி வச்சிருக்கா. எல்லாரும் செய்யும் தொழிலே தெய்வம்னு. நாம் இன்னொருத்தருக்காக நாம் பொதுநல சிந்தனை நம்முடைய மதத்திலே சொல்வது.
சுயநலம் என்பதே கிடையாது, பொது நலத்தில் தான் சுயநலம். இப்போ நீ கடைசியில் சொல்கிற பாரு, இந்த சம்பளம் வாங்குறேன்னு, அதுதான் உனக்கு. அதில் வேடிக்கை பாரு, இன்னும் கருத்து இருக்குது. பின்னால் கீதை சொல்ல போகிறேன், அதுக்கு இன்றைக்கே அஸ்திவாரம் சொல்கிறேன். அந்த சம்பளம் நீ வாங்கி கொண்டு வரைய, அது முழுக்க உனக்கும் கிடையாது. சொல்லு. பொண்டாட்டி, பையன், பொண்ணு, அம்மா, அப்பா, எத்தனை பேருக்கு ஷேர் போகிறது பார். யோஜனை பண்ணிப்பார். ஒரு நாளைக்கு நம்ம குடுத்தனம் பண்ணுறதுக்கு 200-300 ரூபா செலவு பண்ணுறோம். வீட்டு வாடகை, வீட்டு குடியிருக்கிறது, வீடு, சொந்த வீடு கட்டின செலவு எல்லாம் சேர்த்துக்கோ. ஒரு நாளைக்கு நமக்கு 500 ரூபா ஆறுது, 1000 ரூபா ஆறுதுன்னு வச்சு. இந்த 1000 ரூபாயில் நமக்கு எவ்வளவு ஷேர் வரும்? 200 ரூபா வரும் சம்பாதிக்கிறவனுக்கு. 800 ரூபா மற்ற வாழ்க்கை தான். அப்போ இதில் சொல்லு, யார் ஒசத்தி, யார் மட்டம்? சொல்லு. நான் தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்மளே சாப்பிட முடியுமா? சொல். அப்படி வாழ முடியுமா? முடியாது. இப்போ எனக்கு நான் ராமாயணம் பாரதம் சொல்கிறேன், வேஷ்டி புடவை வச்சு தர, புடவை என் பொண்டாட்டி தான் கட்டிக்கணும். நான் தானே பாரதம் சொன்னேன் அப்படின்னு ஒரு நாளைக்கு நான் உபன்யாசத்துக்கு வரும், புடவை கட்டின்னு வர முடியும். எப்படி இப்படி கிருக்கானார் தெரியலம்பான்ல சொல்லணும் இல்லையோ? புரிந்து கொள்ளணும். வாட் இஸ் மென்ட் பை லைஃப், வாட் இஸ் மென்ட் பை ஹியூமனிடேரியன் கிரவுண்டு, இதெல்லாம் நாம் புரிந்து கொள்வதில்லை. அவள் எதுக்காக முன்னோர்கள் இப்படி வகுத்து வச்சா ஜாதி என்ன? சண்டை போட்டுக்கிறதுக்கே அல்ல. புராண காலத்தில் சண்டை போட்டுக்கொள்ளவில்லை. இந்த வெள்ளைக்காரன் 1200க்கு வரவிட்டு தான் நம்ம நாட்டில் இப்படி சண்டை வந்தது, ஜாதி சண்டை வந்தது. அதுக்கு முன்னால் கிடையாது. நீங்கள் 1600க்கு முன்னால் பாருங்க, எங்கேயானு சண்டை போட்டுண்டான்னு இருக்கா? அவாவா வேலையை பார்த்துட்டா. அதுக்கு முன்னால் பிரச்சனையே கிடையாது. இந்த தாழ்ந்தவன் உயர்ந்தவன் ப்ராப்ளமே இல்லை. என்ன அவாவா தெருவில் இருந்தால் வேலையை பார்த்தான். ஒத்துருக்கு மிங்கிளால எங்கேயும் போல. அடிப்படை காரணம் அந்த வேதம் சொல்றதை விட்டதுனார். ஆக அவரவர்கள் அவர்களுடைய ஸ்திதியிலிருந்து நகர்ந்தார்கள், பிரச்சனை வந்துடுச்சு. அதைத்தான் சொல்லுகிறான். அப்ப இதிலிருந்து புரிஞ்சுனா, அந்த கல்வியினால் அல்ல, அந்த பிறப்பினால் அல்ல, ஒழுக்கத்தினால் தான். அந்த கல்வியை, எந்த கல்வியை தேர்ந்தெடுத்திருக்கிறோமோ அதை ஒழுக்கமாக கடைபிடித்தால் ப்ராப்ளம் வராது. எப்படி பிரச்சனை வரும்? யோசனை செஞ்சு பாருங்க. இதைத்தான் பின்னால பகவான் கீதையில வேற விதமா சொல்ல போறான். அதை என்னன்னு அப்புறம் பார்ப்போம். அதனால் ஆத்மவசாத்து நாம் பிறருக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற தத்துவம் தான் இந்த கேள்வியை கேட்கிறான். குலத்தினாலா, கல்வியினாலா, ஒழுக்கத்தினாலா என்பதை கேட்கிறான். புரிஞ்சுதோ உங்களுக்கு? ஆத்மவசாத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இது. அதைத்தான் ஒரே வரியில் சொன்னான். அப்போ நாம் எல்லோருமே இந்த உலகத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள், நாம் பிறருக்குத்தான் உரியவர்கள், நாம் நமக்கே உரியவர்கள் அல்ல. நீங்கள் லிஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் நம்மளுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு வரும்போது குறைஞ்சி போயிடும், ஷேர் ஆகிடும். பிறருக்கு வேறு அம்மா அப்பாவுக்கு பையனாக பிறந்து அதுக்கப்புறம் வளர்ந்து கல்யாணம் பண்ணோடனே பொண்டாட்டி ஏன் ஆம்படியான உரிமை கொண்டாடி, குழந்தை பிறந்தோடனே என்னோட அப்பா அம்மான்னு சொல்லி பார் போயிடுறது பாரு ஷேர். அப்புறம் பேரம் பேத்தி பிறந்தாச்சுன்னா தாத்தான்னு கொண்டாடி போச்சு, எல்லாரோட ஷேரும் போயிடுது. எனக்கு பேரன் பிறந்துச்சு, என் பேரனை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு எங்கள் அம்மா இது யார் தெரியுமா, என்னோட பையன், நான் அம்மா அப்படின்னு. 1.5 வயசு தான். எங்கள் அம்மாட்ட போய் என்னோட தாத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? உரிமை போச்சு. என்னோட தாத்தாங்க. நீங்கள் நான் வேணால் வாட்ஸ்அப்பில் காட்டுறேன், வீடியோவில் காட்டுறேன்.
கூப்பிட்டு பேச சொல்கிறேன். நான் யாரோட தாத்தா அப்படின்னு அவனை கேட்குறேன். அவன் பேரை சொல்லி, இன்னும் பேரை சொல்லவே வரல, கேச்சம் தாத்தா அப்படிங்கிறான். பார்த்தியா, திருச்சி கல்யாணராமன் எல்லாருக்கும் உபன்யாசகர், அவனுக்கு தாத்தா போயிடுச்சு. பற்றியா, உங்கள் ஷேர் எல்லாமே அடிபடுறது. இதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள், யாரும் இந்த உலகத்திலே நமக்கே சொந்தமில்லை என்ற பொழுது இந்த கேள்வியினுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒழுக்கம் என்பதனுடைய தத்துவம் தெரிந்து கொள்ளுங்கள். ஒழுக்கம் என்பது என்ன? இஃப் கேரக்டர் ஒழுக்கத்தில் சொல்றா, பிறருக்கு மனம் நோகாமல், பிறரை புண்படுத்தாமல், பிறருக்கு நல்லதை எவன் செய்கிறானோ அவனே ஒழுக்கம் உள்ளவன். தெரிந்து கொள்ளுங்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், அவ்வொழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உன்னை விட, உன் உயிரை விட உன்னை மதிக்கிறார்கள். உன்னை என்றால் என்ன பொருள்? உயிரோடு இருக்கிற இந்த உடம்பை கொண்டாடுகிறார்கள். காரணம், உன்னிடத்திலே இருக்கிற நற்பண்புகள். அதுதான் நேற்றுக்கு சொன்னேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொன்னேனோ இல்லையோ? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான். நமக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. நாம கொண்டா நன்கு யோசனை செய்து பாருங்கள். நாம் இப்படியெல்லாம் நம்ம தான், நம்ம மதம் நம்மளோடது இப்படிலாம் பார்த்தா இந்த பூமியில் வாழவே முடியாது. சொல்லு நீ. எனக்கு ரொம்ப பேர் ஃபேஸ்புக்கெல்லாம் போட்டால், வாட்ஸ்அப்பில் போட்டால் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடக்கூடாது. அப்புறம் ஏன் ஸ்கூலில் காலேஜில் அப்புறமா ட்ரெயின் டிக்கெட்டு புக் பண்ணுறதுல எல்லாத்துலேயும் இங்கிலீஷ் டேட்டு போடுற பிளேன் டிக்கெட்டை சொல்லு. நாங்கள் தமிழ் டேட்டு தான் போடுவோன்னு டை 29 போட முடியுமா? ரயில்வே டிக்கெட்டு புக் பண்ணுற போது நாளைக்கு டேட்டு போடணும்னு வச்சுக்கோ, மாசி 1 கை தூக்குங்க, யாராவது போட வேணும். போட்டால் டிக்கெட்டு வருமா? அப்புறம் என்ன பிரயோஜனம்? நான் என்ன நம்ம மதத்துக்கு ஈடு இல்லைங்கிற தத்துவம் வேறு. மைக்கு ஆரோன்னா கண்டுபிடிச்சான், கரண்ட் ஆரோ கண்டுபிடிச்சான், கரண்ட்டை கண்டுபிடிச்சேன் வேறு கவுண்டினை கோத்துறமா? சொல்லு. ஃபோனை யார் கண்டுபிடிச்சா? மொழ நீளத்துக்கு பேசுகிற சொல்லு. நம்ம இல்லை, நாங்கள் அப்படின்னா நம்ம மாட்டு வண்டியில் தான் போனோம். மரத்தமிழ சிங்கத்தமிழ் தமிழர் திருநாள் கொண்டாடுறோம் அப்படின்னா குதிரை வண்டி, மாட்டு வண்டி. அதை ஏற்றுக்கிற ஏற்றுன்னு தானே ஆனும். அப்படி பார்த்தா சொல்லு. நீங்கள்லாம் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன்னு தெரியல. ஜெர்மனியில், ரஷ்யாவில் இப்போ வேதம் சொல்கிறா, ருத்ரன் ஜமகம் சொல்கிறா. பிராமணாலே இல்லைவா? பார்த்தேன்னா இல்லையா? ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் பார்க்கலையோ? ரொம்ப பேர் பார்க்கல போல இருக்கு. பார்த்தேடா சொல்கிறேடா. இப்போ என்ன காசி இப்போ கோத்திரமா இல்லையே? அப்புறம் சொல்லு. அவன் சொல்கிறான், எனக்கு கரெக்டாக சொல்கிறான், உச்சரிப்பு சூப்பராக இருக்கு. நீ என்ன பண்ணுவ? நீ இதில் இன்னொன்று எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்க கூகுளில், வேதத்துலேருந்து எல்லாமே. அதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ. லண்டன் போகிறோம், அமெரிக்கா போகிறோம், நாங்கள்லாம் போகிறோன்னா, வேதம் படித்தவன் போகிறான், ராமாயணம் பாரதம் சொல்கிறோம் போகிறோன்னா உடனேலாம் விசா கொடுத்துட மாட்டான். அது தெரியுமா உங்களுக்கு? அம்மா நான் போனேன் லண்டனுக்கு முதல்ல போகிற போது இப்படி பார்த்தா, என்ன கம்ப்யூட்டர் தட்டி வச்சுருக்கான். Where are you going? Mahalakshmi temple. You are giving religious discourse. Ramayana, Mahabharata in Tamil. Oh, I see. In Tamil. Wait. Sattipta. Kamba Ramayana, Villi Bharatam. You are giving a discourse in Kamba Ramayana and Villi Bharatam. Yes.
என் பேரை தட்டுறான், யூடியூப்பில் வருது என்னை பற்றி. அவனால் ஒன்றும் பண்ண முடியல. அவன் ஒன்றே ஒரு கேள்வி கேட்டான், அவன் ஏன் ஒன்றை தேர்ந்தெடுத்தான்னு கேட்டான். என்ன, யூ ப்ளீஸ் ஆஸ்க் தெம் அப்படி. நீ அவனை கேட்குறது என்னையும் கேட்குறேன்னு அவனே சிரிச்சுட்டான். இல்லை, யூ டெல் மீ ஒய் தே ஆர் ஆஸ்கிங் யூ அப்படி. ஐ வில் நேரேட் த ஸ்டோரி, பீப்புள் வில் ஃபாலோ மீ, crowd will come, all our Hindus people will come, so that they are calling him. Yes, you can go. சீல் போட்டு கொடுத்துட்டான். அவன் டைப் அடித்து வச்சுருக்கான். எனக்கு பின்னால் வேதம் சொல்கிற ஒரு பிராமணன் தான் தட்டுறான். அவன், நீங்கள் என்ன வேதம்? எஜுர்வேதம். டெல் மீ பிரீதா பிரீதா, அதுக்கு மேலே சொல்லுங்கிறான். சரிம்மா, கூகுளில் தட்டி வச்சுருக்கேன். மாமா சொல்லலைன்னா அதுக்கு போன்றுவான். ஆமாம், people wants quality, purity, everything. உங்கள்கிட்ட என்ன இருக்கு, தரம் இருக்கா பார்க்குறான். இதைத்தான் அந்த காலத்திலே வள்ளுவர் சொல்லிட்டார், யாரிடத்திலே தரம் இருக்கிறதோ அவன் எந்த துறையில் இருந்தாலும் சரி அவனை கொண்டாடுவார்கள். அவன் எங்கே இருந்தாலும் சரி. நாம் எங்கேயோ போகிறதுக்கு வியாதி உட முடியலை, இந்த வியாதிக்கு அந்த ஊரில் தர மருந்துன்னா ஓடுறோமே. அவன் எங்கே பிறந்தா நமக்கு என்ன, மருத்துவனை போய் கேட்குறோமா, ஆஸ்பத்திரியில் போய் கேட்குறோம், அந்த டாக்டரை போய் கேட்குறோமா, நீ என்ன பிராமணா மொழியாரா செட்டியாரா கேட்குறோமா? நம்ம மருந்து கொடுத்தா போகிறோம். புரியுறது அவனுக்கு? அவன் எங்கே பிறந்தா நமக்கு என்ன? யோசனை பண்ணோமா? நம்ம சிந்தியுங்கள் தயவு செய்து. எந்த கல்வியுமே எந்த கலையுமே கல்வியுமே பிறருக்கு உரியது, நமக்கல்ல. நமக்கு என்று நான் படித்து விட்டேன், எனக்குத்தான் இது பொருந்தும் என்று எந்த கல்வியும் கற்காதீர்கள். எந்த நமக்கு உபயோகப்படுத்தினா நமக்கு யார் பணம் தருவா? சொல்லு, யோசனை பண்ணிப்பாரு. இப்போ நான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணா தான் பணம் கொடுப்பேன். ஆத்துக்கறிக்கு பண்ணு புரியுது? அந்த காலத்தில் ஒரு ஆசியத்துக்கு ஒன்று சொல்லுவார், நடந்தது. ஒருத்தர் ராமாயணம் சொல்கிறவர் கஷ்டப்பட்டார். அப்போ உடனே அவள் ஒரு கிராமத்தில் கூட்டின்னு போய் 48 நாள் ராமாயணம் வச்சா. ராமாயணம் வச்சோடனே அவரை தங்க வச்சு சாப்பாடு போட்டு, அவரை குடும்பத்தோடய வர சொல்லி தங்க சொல்லி சமயக்காரம் போட்டு சாப்பாடு போட்டு நல்லா கவனிச்சுக்கிட்டா அவளை. அப்படி 48 நாள் ராமாயணம். 10 நாள் கழித்து இந்த உபன்யாசம் பண்ணுறவர் போய் அந்த நிர்வாகம் பண்ணுறவர்கிட்ட போய், இன்றைக்கி சாயந்தரம் டிஃபன் போடுற போது நாளைக்கு பாதாம் அல்வா போடுங்கன்னு. உடனே அந்த கமிட்டியில் இருக்கிறவங்க கிருத்திரமாக ஒரு கேள்வி கேட்டான், உபன்யாசகர் ஆற்றுல பாதாம் அல்வா தான் சாப்பிட்றீங்களான்னு இருக்கிறோம். அதுக்கு அவர் பதில் சொன்னார், ஆற்றுல ராமாயணம் சொல்கிறது இல்லைன்னு. அவன் சொல்கிற இடத்துல தான் கேட்பான். டெல்லியா? ஆமாம் சார். இப்போ நீங்கள் எல்லோரும் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஆஃபீஸுக்கு போனோன்னா ஏசியில் தானே இருக்கீள். இப்போ எல்லா ஆஃபீஸ்லேயும் ஏசி தானே சார். ஏசியில் இருக்கீள். பேங்கு, எல்ஐசி, டாக்டர் ஆஃபீஸு எதாக இருந்தாலும் ஏசியில் இருக்கீள். ஆற்றுல எல்லோரும் ஏசி போட்டுக்கிறேங்களா? தேவைன்னா தான் போட்டுக்கிறேன். வீடு பூரா ஏசியாவாக இருக்குது. இல்லை, கரண்ட்டு பில்லு யார் கட்டுறது? அது என்ன கம்பெனியில் கட்டுறான்? புரிஞ்சுது உனக்கு? ஆமாம், தெரிஞ்சுக்கோ. அதுலேயும் இன்னொரு கருத்து இருக்கு. நீ உனக்கு கம்பெனியில் ஏசி போடுறான், உனக்கு கம்பெனியில் வெளியில் போகிறான் வரான்னா அவனுக்கு காரியானும் உனக்கு செலவழிக்கிறான். இப்போ உன்கிட்ட இருக்கிற கலையை உபயோகப்படுத்திக்கிறான். பிளேன் டிக்கெட் வாங்கி தரான், ட்ரெயின் டிக்கெட் வாங்கி தரான். கம்பெனியில் இருக்கிற பையன் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவனுக்குன்னா உனக்கு பிளேன்லேயே போயிட்டு வான்னு, டெல்லிக்கு போயிட்டு வா, அங்கே போயிட்டு வான்னு சொல்கிறான்னு. உனக்கு வருஷத்துக்கு மாதத்துக்கு 5 லட்சம் செலவழிக்கிறான்னா உன்னால் 50 லட்சம் வருமானம் வந்தால் தான் 5 லட்சம் செலவழிப்பான். அதை தான் சொல்கிறேன். ஒழுக்கம் என்பதனுடைய தத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்கள். வாட் இஸ் மென்ட் பை கேரக்டர்? கேரக்டர் என்பதற்கு சொல்லுகிறார்கள் இந்த உலகத்தில். அதை தான் வியாக்கியானம் செய்தவர்களும் எடுக்கிறார்கள். டெஃபனேஷன் ஆஃப் கேரக்டர்.
டெஃபனேஷன் என்ன இந்த உலகத்திலே? எல்லோருக்கும் பிரியனாய், எல்லோருக்கும் எளியனாய், அதுதான் புறநானூற்றில் சொல்றார். ஒரு நாடு மலையா இருக்கு, பள்ளமா இருக்கு, அதனால நாடு ஒஸ்தி சொல்லலை. மேடு பள்ளத்தை வச்சு மலை பள்ளத்தை வச்சு சொல்லலை. எங்கு நல்லவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்களோ அதுதான் நல்ல நாடு. நாடா கொன்றோ காடா கொன்றோ அவலா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நலனே, வாழிய நிலனே சொல்றார். எங்கு நன்மக்கள் இருக்கிறார்களோ அதுதான் நல்ல பூமி. ஸ்கூல்ல படிக்கிறிய ஊர் சிரித்தது, ஊரில் உள்ள மக்கள் சிரித்தனர், இடமாகு பெயர் சொல்லி கொடுத்தாரு. அது எல்லாரும் உணர வேண்டும் தயவு செய்து. அதனால் ஒரு தனிப்பட்ட ஜாதியை உயர்வாகவோ ஒரு ஜாதியை மட்டமாகவோ எந்த இதிகாசத்திலும் புராணத்திலும் எதுவிலும் பேசவில்லை. இவா உயர்ந்தவா இவா தாழ்ந்தவா என்பது கிடையாது, சொல்லவில்லை. ஆம், அதுதான் இந்த கேள்வியினுடைய முக்கியத்துவம். அதுதான் சான்றவர் சான்றாண்மை குன்றின் எல்லோரும் சொல்ற. சான்றோர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ள வேண்டும். நீ சான்றோன், நீ எந்த துறையில் இருக்கிறாயோ அந்த துறையில் சான்றோன் என்று உன்னை கொண்டாடினால் அதற்கு ஏற்ற வேண்டும் நீ நடந்து கொள்ள வேண்டும். நடந்து கொள்ளலைன்னா கஷ்டம். அதனால தானே ராவணன்ட்ட அவன் ஆயக்கலை 64 கெட்டிக்காரனா இருந்து என்ன பிரயோஜனம்? அவனுக்கு கோயில் வைக்கலையே. அவனுக்கு யாராவது கோயில் வச்சோமா? இதில் வேடிக்கை என்ன தெரியுமோ? ராவணா இஸ் பிராமின் தெரியுமா? அது ரொம்ப பேருக்கு தெரியுமோ தெரியாது. கூட்டத்தில் தெரியுமா? தெரியாதுங்க, தெரியாதுங்க, தெரியாது. ராவணன் பிராமணன், பக்கா பிராமணன். மதுரை மீனாட்சியை வழிபட்ட பிராமண வம்சம். நாங்கள் ராமாயணம் சொல்கிற போது சொல்லியிருக்கேன். ஒருவர்கிட்ட ராமாயணம் சொல்கிற போது சூர்பனைக்கு பேர் தெரியுமா? சூர்பனைக்கு பேர் மீனாட்சி தெரியுமா? புதுசாக புழுக்கிறேன்ல, புதுசாக புளிக்கினா தான் கூப்பிடுவா. சூர்பனைக்கு பேர் மீனாட்சி தெரிஞ்சுக்கோ. ராவணா இஸ் பக்கா பிராமணன். ராமன் சத்திரியன், அவனுக்கு தான் கோயில் இருக்கு. கிருஷ்ணன் யாதவன், அவனுக்கு தான் கோயில் இருக்கு. ராவணன் பிராமணன், அவனுக்கு கோயில் கிடையாது. இதில் என்ன வேடிக்கைன்னா தமிழ்நாட்டில் கடவுள் இல்லை பிராமணன் ஒழிகன்னு சொல்லிட்டு ராவணன் ஒஸ்தியா சொல்றான். அப்படின்னா அவன் எவ்வளோ கெட்டிக்காரான்னு பார்த்துக்கோ. நம்ம ராவணனை போய் ராவண காவியம்னு எழுதியிருக்கா. என்னத்துக்கு? இதுலேருந்து தெரிஞ்சுக்கோ, அங்க பிறந்ததுனால ஒருத்தனை கொண்டாட மாட்டோம். அதைத்தான் சொன்னாங்க குஜராத்தில் போன வைஷ்ணவ ஜனத்தோ தேனே கஹியே. உண்மையான வைஷ்ணவன் யாரு? நீங்க எல்லாரும் நினைச்சிருக்க பெரியவாச்சாம்புள்ள வியாக்கியானத்திலே இருக்கு. யார் வைஷ்ணவன்? நெத்தியில நாமத்தை இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. வைஷ்ணவனுக்கு வியாக்கியானம் சொல்றா வியாக்கியானத்தில், பிறர் துன்பத்தை தன் துன்பமாக கருதி ஐயோ என்று இறங்கி அவன் துன்பத்தை போக்குபவனே ஸ்ரீ வைஷ்ணவன். இதைதான் ராமானுஜர் ஃபாலோ பண்ணார். உங்களுக்கு நம்ம ஸ்கிரிப்ட் ஒஸ்தி சார். பாதகங்கள் தீர்க்கும், பரமனடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத ஐயங்காரைன்னு இருக்கா? அறியாத வைஷ்ணவனைன்னு இருக்கா? அறியாத மானிடரை. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒஸ்தியான மதம்னு.
இதை போய் எதுக்கு கொண்டு போய் சுருக்கிறேன்? எனக்கு அதான் புரியலை. எதுக்கு போய் ஒரு சர்க்கிளில் தள்ளுறேன் ஒஸ்தியானதை போய்? சின்ன குழந்தைய நான் இப்போ சொன்னேன், என் பேரன் தாத்தான்னு சொல்கிறான்னு. அவனே இன்னொரு 5 வருஷம் கழிச்சு சொல்லுவேன்னா தாத்தா எல்லாருக்கும் போதும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ? எனக்கு வருஷம் தீபாவளி அன்னைக்கு தேவகோட்டை தான். சில சமயம்தான் அமாவாசையும் தீபாவளியும் பிரிஞ்சு வந்தால் நான் தீபாவளி ஊரில் மெட்ராஸில் கொண்டாடிட்டு அமாவாசை அன்னைக்கு தேவகோட்டைக்கு வருவேன். இந்த அமாவாசையும் தீபாவளியும் ஒன்றா வந்தால் நான் தீபாவளி மெட்ராஸில் கொண்டாட முடியாது. திருச்சியில் வந்து கொண்டாடிட்டு வருவேன். தீபாவளி அன்னைக்கு நான் வீட்டில் இருந்ததில்லை, பொங்கலுக்கு இருந்ததில்லை, ப்ரோக்ராம் தான். என் பொண்ணு அழுதா சின்ன வயசில். என்னப்பா இந்த இத்தாச்சில் இந்த ஆச்சிலெல்லாம் ஃபாதர் தீபாவளிக்கு வரா, நீ போகிற. அவ தங்கத்தில் கேட்குறா. குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டு அந்த அவள் ஃபாதர்லாம் வேலைக்கு போகிறா. அன்னைக்கு அவள் ஆஃபீஸே லீவு. உங்கள் அப்பா 1000 பேருக்கு உபன்யாசம் பண்ணுறேன், நீ சொல்லு. நாளைக்கு நான் தேவகோட்டைக்கு போனேன்னா 1000 பேருக்கு ராமாயணம் சொல்லுவேன், ஒரு உபன்யாசம் பண்ணுவேன். இங்கே இருந்தேன்னா அதை ஏற்றுக்காம நான், நீ, அம்மா, பாட்டி, நம்ம ஆற்று பேர் தான் இருப்போம். நம்ம ஆற்றுல எத்தனை பேர் இருக்கோம்? நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி. பெரியப்பா, பெரியம்மா, எங்கள் அம்மா, நீ, உங்கள் அம்மா, நான், குழந்தைகள் இன்னும் 2 பேர், மொத்தம் 8 பேர், 9 பேர் இருக்கோம். இந்த 9 பேரோடு நான் கொண்டாடுவேன். அங்கே போனால் 1000 பேருக்கு நல்லது சொல்லுவேன். நீ ஸ்கூல் படிக்கிற, 9 பெருசா 1000 பெருசா? 1000 தான். நீ அங்கேயே போ. குழந்தை புரிய வைக்கணுமோ இல்லையோ? தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அதனால எனக்கு லீவு தரலன்னு நீயும் சொல்லக்கூடாது. நமக்கு எப்படி இருக்கோ அப்படித்தான். நீங்கள் கூட லீவு போடலாம், நான் போட முடியாது. பொங்கல் அன்றைக்கி கூப்பிடுவோம். எங்கள் ஊரில் திருவிழா அன்றைக்கி தான், எங்கள் ஊரில் அன்றைக்கி தான் தமிழ்ச்சங்கம் வச்சுருக்கோம். எங்கள் ஊரில் அன்றைக்கி தான் கிராமத்து விழாம்பா. பொங்கலுக்கும் இருக்க மாட்டோம். எந்த ஃபங்க்ஷனுக்கு இருந்தது? கோகுலாஷ்டமி, பொங்கல், ராமநவமி, என்னோடய வெட்டிங் டே, எதுக்குன்னு இருந்தது வீட்டு. ஆமாம், எங்கள் அப்பாவுக்கு தேவசம். போன வருஷம் கூட இங்கே இருந்துட்டேன் 1 வருஷம் ராமாயணத்தில். நான் இங்கேருந்து போய் பண்ணால் ஒரு நாள் போய்ட்டு என் தம்பியை வர சொல்லி உங்கள் மதுரையில் பண்ணேன். சாயந்தரம் உபன்யாசம் பண்ணணுமே. ஆமாம், அதுக்காக நீங்கள் கோச்சிக்க முடியுமோ? முடியாது. இதுலேருந்து நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். கலை பார்ட்டிசிபெண்ட் பை ஆர்ட். சரி, இப்போ அடுத்த வியாக்கியானத்துக்கு போகிறேன். ஆர்ட்டுன்னு சொல்கிறோம், அதுதான் இங்கிலீஷ் தான். ஆர்ட், ஏஆர்டி போடுறான்னு தெரியுமா? ஆர்ட்னா கலை. கொஞ்சம் அதுக்கு முன்னால் ஒரு 2 எழுத்து சேருங்க. இதுக்கு என்ன போட்டிருக்காங்க? ஹார்ட். புரிஞ்சது? HEART. இதுக்கு பேர் HEARTன்னு. கடவுள் இருக்காரான்னு கேட்குறேன் பாரு. HE கேப்லெட்டில் எழுதணும். ஆர்ட். நம் உள்ளத்திலேயே இருப்பவன் அவன், நம் கலையோடு ஐக்கப்பட்டு இருப்பவன். ஹீ ஆர்ட். ஹீ ஆர்ட் தான் ஹார்ட். புரிஞ்சுதா உனக்கு? அது வடமொழி பதம். ஹிருதயம், ஹிருதயா. தயானா மகாலட்சுமி. புரிஞ்சுதா உனக்கு? அப்போ மகாலட்சுமியோடு கூடியவன் உள்ள இருக்கான். புரிஞ்சுதா உங்களுக்கு? தயா சொல்ற பார்த்தீங்களா? ஆக நீங்கள் எல்லாருமே ஒன்றை உணருங்கள் தயவு செய்து. ஆமாம், முதல்ல பஞ்சாங்கம் வந்தவுடனே இதைத்தான் பார்ப்பேன். தீபாவளி அமாவாசையும் ஒன்றா வரலையேன்னு. இந்த பக்கம் ஒன்றா தான் வருது. நல்ல வேளை இப்போ ஒரு ட்ரெயின் விடுறான், தேஜஸ்வி எக்ஸ்பிரஸ்ன்னு மதுரை. நான் தீபாவளியை கொண்டாடிட்டு அந்த ட்ரெயினை 6:00 பிடிச்சேன். இங்கே 10:30 திருச்சி வந்து தேவகோட்டை போயிடலாம். அப்படி ஒரு பிளான் இப்போவே.
இது தீபாவளிக்கு பார்த்தியா இப்படி வச்சுருக்கேன். இல்லை தீபாவளியை நல்லா கொண்டாடிட்டோம்னா ஏரோப்ளைனை பிடிச்சி திருச்சி வந்து அங்கேருந்து காரை வச்சுன்னு தேவோட்டம் போகணும். எதுக்காக சொல்கிறேன், இல்லை என்ன பொண்டாட்டி குழந்தையோட திருச்சி வந்து கொண்டாடிவிட்டு வரணும். பஞ்சாங்கம் வந்தோடனே எதை பார்க்குறேனோ இல்லையோ இதைத்தான் பார்க்குறேன். இதை எதுக்காக நான் உங்களுக்கு சொல்ல வரேன், நாம் எல்லோருமே ஒழுக்கம் என்பதற்கு அர்த்தம் தெரிந்து கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் நமக்கு ஏன்னா பின்னால் கீதை சொல்ல போகிறேன், அதுக்கப்புறம் தான் கீதை புரியும். நான் அன்றைக்கே சொன்னேனேம்பு. ஆமாம், நான் இந்த உலகத்திலே நாம் எல்லோரும் பிறருக்காக வாழக்கூடியவர்கள். அதனால தான் சொல்லுகிறான். அடுத்தாப்புல ஒரு 4 கேள்வி கேட்கிறான். நன்கு கேட்டு தெரிந்து, நிறைய கேள்வி இருக்குது. நான் உங்களுக்கு முக்கிய 100 சொல்லியிருந்தேன்னா நாள் பத்தாது. இந்த உலகத்திலே எந்த சொத்து, எந்த வெல்த்து ஒஸ்தின்னு கேட்குறான். கல்வி. பதில் சொல்கிறான். இது அந்த கல்வியே கலைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு தான் அதை நீங்கள் உணர்ந்தா தான் இதெல்லாம் உணர முடியும். அதை கல்விக்கு விளக்கம் கொடுத்தான். கசடர கற்பதே கல்வின்னா பில்லிபுத்தூரர் தமிழில். கசடர சந்தேகம் இல்லாமல் திருக்குறளில் அதைத்தான் சொல்கிறார். நீங்கள் எல்லோரும் எப்படி படிக்கிறீர்கள், ட்ரெயின் போகிறாப்பில் படிக்கிறீர்கள். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தேக, இப்படி தானே படிக்கிறேன். அப்படி படிக்கக்கூடாது இந்த திருக்குறளை. இந்த திருக்குறளை இப்படித்தான் படித்தா என் பொண்ணு 3ஆம் கிளாஸ் படிக்கிற போது, அண்ணா பிள்ளையும் என் பொண்ணு இப்படி படிக்கப்படாதுடி, இப்படி படிக்கணும்னு என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த உபன்யாசத்தில் சொல்கிற மாதிரி என் பொண்ணு என்னை இப்படியே பார்த்தா. என்ன பார்க்குறேன்னு, அதுப்பா நீ உபன்யாசகர், மேடையில் வியாக்கியானம் பண்ணுவேன், எங்கள் வாத்தியார்லாம் இப்படி சொல்லித்தர மாட்டான். என் பொண்ணு பெருசாக குண்டை தூக்கி போட்டான். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் இப்படி சொல்லித்தர மாட்டேன். கற்க, இந்த கற்கங்கிறத இப்படி எழுதிக்கணும், ஒரு கோடு போடு, பாக்கி சீரெல்லாம் எழுது, இப்போ படி. கற்க கசடர கசடர கற்க, திருப்பி அங்கே படிக்கணும். அதுக்கு தான் கோடு போடுன்னு. கற்க படி, கசடர கற்க, சந்தேகம் இல்லாமல் படி, கற்பவை படித்ததை கசடர கற்க, திரும்பியும் சந்தேகம் இல்லாமல் படி, கற்றபின் கசடர கற்க, திரும்பி படின்னு அர்த்தம். அப்புறம் எப்படி படிக்கணும், நிற்க கற்க, மனசில் வாங்கிட்டு படி, மார்க்குக்காக படிக்காதேங்கிறான் அன்றைக்கே. நிற்க கற்க. அப்புறம் ஒன்று கடைசியில் சொல்லியிருக்கான், அதற்கு தக கற்க. என்ன சார் அதற்கு தகன்னா, என்ன படிப்பு படிக்கிறையோ அதுக்கு தகுந்தாப்புல. தமிழ் படிக்கிறேன்னா அர்த்தம் தெரிஞ்சுட்டு செய்யுளை படிக்கணும். இங்கிலீஷ் படிக்கிறேன்னா ப்ரோஸ் படிச்சுட்டு டிக்ஷனரி பார்க்கணும். கணக்கு போடுறேன்னா ஃபார்முலா தெரிஞ்சுட்டு கணக்கு போடணும். சயின்ஸ் படிக்கிறேன்னா ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கு போகணும். ஹிஸ்டரி படிக்கிற, ஜாகிரபி படிக்கிறேன்னா தான் நெட்ரு பண்ணணும். ஹிஸ்ட்ரி ஜாகிரபியை மனப்பாடம் பண்ணணும். அப்போ தான் ஃபிங்கர் டிப்பில் ஹிஸ்ட்ரி ஜாகிரபியை மனனம் பண்ணணும். புரியுறதா உனக்கு? 1526 முதலாம் பானிப்பட்டு யுத்தம். மனசு எங்கள் ஸ்கூலில் வாத்தியார் பாடம் நடத்துகிற போது ஹிஸ்ட்ரி வாத்தியார் புஸ்தகத்தில் இல்லாததுன்னு சொல்லி தருவார். அப்போவே பக்கத்து கிளாஸ் வாத்தியார் சொல்லித்தர மாட்டார், எங்கள் வாத்தியார் சொல்லி தருவார். சொல்லி கொடுத்துட்டு பரீட்சையிலையும் அப்படி தான் குறிப்பார். அதில் இல்லாததை நாங்கள் எழுதுவோம். சொல்லி கொடுத்துருக்காரோ இல்லையோ. விசாகதத்தர் இன்னமும் ஞாபகம் இருக்கு. 9ஆம் கிளாஸில் எங்கள் வாத்தியார் விசாகதத்தர் எழுதிய நூல் ஹிஸ்ட்ரியில் கேள்வி ஸ்கூலில் இன்னும் மார்க்குக்கு படித்தோம்.
ஞாபகம் இல்லை இல்லையோ? முத்ரா ராட்சசம் அப்படின்னு ஒரு நூல், அதுதான் எல்லாரும் ஸ்கூலில் வச்சுருப்பான், படிச்சிருப்பான். இன்னொரு நூல் இருக்குது அவர் சொல்லி கொடுத்தார். இன்னொரு நூல் சந்திரகுப்த மௌரியரை பற்றி எழுதினார், தேவி சந்திரகுப்தம். திரும்ப உங்களுக்கு படிக்கணும், தினம் படிக்கணும். நீங்கள் நினச்சிருக்கேன் நான் ஏதோ இவ்வளோ நாளாக உபன்யாசம் பண்ணுறேன் வந்துடுவேன், புஸ்தகத்தை தினம் படிப்பேன். ஆமாம், ராத்திரி தூக்கம் இல்லையா புஸ்தகத்தை எடுத்து வச்சுன்னு படிப்பேன். தெரியுமா உங்களுக்கு? ராத்திரி தூக்கம் இல்லைன்னு படிக்கலாம் பெறல மாட்டேன். இந்த புஸ்தகம் என் பக்கத்துலேயே இருக்கும். நாளைக்கு எட்ட பிரச்சனை சொல்ல போகிறோம், கையில் புஸ்தகத்தை வச்சுப்பேன். தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், நேற்று ராத்திரி தூக்கம் வரல, 3 மணிக்கு எழுந்திருந்து அப்புறம் தூங்கினேன். புஸ்தகத்தை அப்படி எட்ட பிரச்சனை வச்சுட்டு டிவி ஆன் பண்ணிட்டு இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் நடந்துட்டுருக்கு. ஜோ ரூட் அப்போ தான் செஞ்சுரி போடுறான். அதையும் கண்ணை பார்க்கும், இதுவும் படிப்பேன். 1 மணி நேரத்து சொக்கும், தூங்குவேன், எந்திருப்பேன், குளிப்பேன், சந்தியாவந்தனம் பண்ணுவேன். நமக்கு தூக்கம் இருக்கும், தூங்கிக்கணும், மற்ற நேரம் படிக்கணும். அதுதான் சொல்கிறான், கசடர கற்பதே கல்வி. நம்ம எத்தனை படித்தாலும் ஏதோ ஒன்று மறதி வந்துடும். அதுதான் சொல்கிறான் எஜுகேஷன். இந்த உலகத்தில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டான், எது கிரேட்டஸ்ட் கெயின்கிறான், எது இந்த உலகத்தில் பெரிய லாபம்ங்கிறான், ஹெல்த்து. அதான் ஹெல்த் இஸ் வெல்த்துன்னா ஔவையார் எழுதி வச்சுவிட்டா. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஐயோ, அது எப்படி இப்போ பொருந்தி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு யாரை கேளு, சுகர், பிபி. இந்தியெல்லாம் ஸ்ரீ மாத்திரையை நமக்கான அம்பாளுக்கு தான் பூஜை பண்ணும். இன்னைக்கு எல்லாரும் மாத்திரையை தான் வச்சிருக்க. இன்னைக்கு எல்லா ராத்திரையும் கபோர்டில் போய் பார்த்தா டப்பா வச்சிருக்கா. எல்லாரும் என்ன டப்பா வச்சிருக்கா தெரியுமோ? காலை மாலை மதியம் இவ்வளோ வச்சிருக்கு. எல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னால் இவ்வளோ எடுத்து போட்டுக்கணும். நான் எல்லாருக்கும் வியாதி, முதுகு வலிக்கிறது, இடுப்பு வலிக்கிறது, 70, 80, 90. பாபி சதாயிச்சுங்கிறது கரெக்டாக இருக்கு. ஹெல்த் நமக்கு பகவான் எப்படி தண்டனை தரான் பாரு. கடவுள் இருக்கானாங்கிறான், இந்த உடம்பை கொடுத்து தண்டனையை கொடுக்குறான். இந்த உடம்பு என்ன? மாம்ச பிண்டம், இதை சுமக்க வச்சிருக்கான். இது எப்படி வலிக்கிறது? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. ஆமாம், நமக்கு எல்லாருக்கும் உட்காண்டா எந்திருக்க முடியல, எந்திருந்தா உட்கார முடியல. இது சாப்பிட்டா ஒத்துக்கலை, அது சாப்பிட்டா ஒத்துக்கலை. இதில் வேடிக்கை என்னென்னா, நமக்கு ஒத்துக்கிறது, நமக்கு எது ஒத்துக்குமோ அது பிடிக்கலை, நமக்கு எது பிடிக்குமோ அது ஒத்துக்கலை. டாக்டர் சாப்பிடாதேங்க. நமக்கு நாக்குக்கு பிடிச்சது வயிற்றுக்கு ஒத்துக்கலை. நமக்கு வயிற்றுக்கு எது ஒத்துக்குமோ நாக்குக்கு பிடிக்கல. டாக்டர் என்ன சொல்கிறான்? இதை சாப்பிடாதே, ஸ்வீட்டு சாப்பிடாதேங்கிறான். அதுதான் பிடிச்சிருக்கு. உனக்கு சுகர் இருக்குது, பாகக்காய் சாப்பிடுங்கிறான். நம்ம டாக்டருக்கு தான் வாங்கி கொடுத்துட்டு வரணும் பாகக்காய். நீ சாப்பிடு, எனக்கு பதில. இதில் வேடிக்கை என்ன தெரியுமோ? இந்த வியாதி மட்டும் பணக்காரன் இல்லை, பரதேசி இல்லை, எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்கு. ஆமாம், எல்லாருக்கும். யாரை கேளு, நான் தான் உபன்யாசத்திலே சொல்லுவேன். இன்னைக்கு யாருக்காவது ஒருத்தரை கேட்டு சுகர் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா, ஒருத்தர் சொந்தக்காரன் உனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்டு சொன்னான்னா, உடனே நீ ரோட்டில் ஸ்கூட்டரை விட்டு இறங்கி அவனை கூட்டின்னு போய் 1 கிலோ ஸ்வீட்டு வாங்கி கொடு. ஒருத்தன் இல்லைன்னு சொல்கிறான் பாரு, கொண்டாடு, கொடுத்து வச்சிருக்க சாப்பிடு. இதில் வேடிக்கை என்னென்னா, சுகர் இல்லாதவனுக்கு ஸ்வீட்டு பிடிக்காது. இந்த சுகர் இருக்கிறவனுக்கு டாக்டர் இருக்குன்னு சொல்ல விட்டு தான் திங்க தோணும். நமக்கு நடமாடு யமன் யாருன்னா இந்த டாக்டர் தான். நான் சொல்லலை, சாஸ்திரத்தில் சொல்கிறான். தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப நல்லவன் யாருன்னு தேர்ந்தெடுத்தான். 3 பேரை தேர்ந்தெடுத்தான்.
ஒன்று ஜோசியன், இன்னொன்று டாக்டர், இன்னொன்று வேதம் படித்தவன். அடுத்த மாநாடு போட்டான். ஜோசியனை தள்ளுபடி போட்டான். ஏன்னா அவன் குரு பேரனும் சனி பேரனும் ஏதோ ஒன்று சொல்லுவான். அடுத்த மாநாடு போட்டான். மன்னிக்கணும், ஜோசியன், டாக்டர், யமன், வேதம் படித்தான். இந்த 3 பேரில் யார்? அடுத்தது மாநாடு போட்டான். அந்த 2 பேர் யமன், டாக்டர், இதில் யாரா நல்லவன்? யமனே நல்லவன் தீர்மானம் போட்டான். ஏன்னா அவன் ஒரு தடவை தான் அவன் உசுறு எடுப்பான், அவன் பார்க்க எடுப்பான். சார் நீங்கள் அவன் நம்ம சும்மா ஆசியத்துக்கு சொல்கிறோம், டாக்டர்லாம் நல்லவன் தான். நமக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்மளோட சுபாவமே, யாரெல்லாம் நமக்கு நல்லது சொல்கிறாளோ அவள்லாம் பொல்லாதவன். நான் அன்றைக்கே சொன்னேன் உபன்யாசத்தில், அம்மா அப்பா பிடிக்காது, பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பிடிக்காது, காலேஜ் ப்ரொஃபஸர் பிடிக்காது, ராமாயணம் சொல்கிறவன் பிடிக்காது, டாக்டரை பிடிக்காது, போலீஸ்காரனும் பிடிக்காது. நல்லது சொல்கிறானோ இல்லையோ, நமக்கு இங்கே எங்கே போய் பாரு, நமக்கு யாரெல்லாம் பொண்டாட்டியே பிடிக்காது. ஏன்னா நமக்கு வியாதி வந்தோடனே இதை சாப்பிடாதேங்கோ, அதை சாப்பிடாதேங்கோ, இப்படி இருங்கோ அப்படி இருங்கோன்னு பொண்டாட்டி சொல்கிறான் இல்லையோ, நீ யாரு எனக்கு சொல்கிறது? சொல்கிற முடியும் அவள் இதில் வேறு நான் அன்றைக்கே சொன்னேன், டாக்டர் அவள்கிட்ட தான் சொல்லுவான், ஓ அப்படியே எனக்கு சுகர் இருக்குது, இனிமேல் இதை பண்ணாதே பண்ணாது. அவன் நமக்கு நல்லது சொல்கிறான், நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். நமக்கு யாரெல்லாம் நல்லது சொல்கிறாளோ பிடிக்காது. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, ஹெல்த் இஸ் வெல்த்னா இந்த இடத்த வாட் இஸ் மென்ட் பை ஹெல்த்? சரீர வசாத்து வருகின்ற உபாதை மட்டுமல்ல, நீங்கள் கவனிக்கணும், அந்த உபாதையிலிருந்து தப்பிப்பதற்கு நமக்கு யார் யோஜனை சொல்லுகிறார்களோ அந்த யோஜனை தான் நமக்கு வெல்த்து. அந்த யோஜனையை கடைபிடித்தால் நமக்கு ஹெல்த். புரியுறதா? ஹெல்த் இஸ் வெல்த்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கோ. நமக்கு நல்லதை யாரெல்லாம் சொல்கிறாலும் நமக்கு சொத்து தானே. நம்ம சொல்கிறோமே, இவர் நமக்கு நல்லதை கொடுக்குறார், நமக்கு பொக்கிஷம் அப்படிங்கிறோமோ இல்லையோ. பொக்கிஷம்ங்கிறது எப்படி வரும்? ஆந்திராலேருந்து ஒரு திருத்தண்டி ஜீயர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருந்தார். நான் இப்போ உபன்யாசம் பண்ணேன், மணவாள மாமனிசன், இந்த திரௌபதி மானசம்ரட்டன் சொன்னேன். அவருக்கு இந்த தமிழ் புரியலை. நான் சொல்கிற கதை தெரியுமே, திரௌபதி கதை அது தெரியுமே. கண்ணில் ஜலமிட்டு கேட்டார் அவர் ஜீயர் சுவாமிகள். கேட்டுட்டு அவர் எனக்கு பொன்னாடை போத்தி கண்ணில் ஜலமிட்டு என்னை கட்டிக்கிண்டு, ஒரு சுவாமிகள்லாம் இப்படி பண்ண மாட்டார், என்னை கட்டிண்டு மைக்கை பிடிச்சி சொல்கிறார். அவர் இங்கிலீஷில் சொல்கிறார், ஹீ இஸ் அசர்ட் டு யுவர் தமிழ்நாடு அப்படிங்கிறார். உங்கள் தமிழ்நாட்டுக்கு இவர் பொக்கிஷம் அப்படிங்கிறார். சரிங்களா? அப்போ நீங்கள் கவனிக்கணும். அப்போ அவர் அதைத்தான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நமக்கு நல்லதை சொல்லக்கூடியவன் இவன் நல்லது சொல்லுகிறான் என்று உணர்ந்து, ஒரு மருத்துவன் நமக்கு நல்லதை சொல்கிறான் அப்படின்னு உணர்ந்து நம்ம கடைப்பிடிச்சாலே நமக்கு அது ஹெல்த்து. அட்வைஸ்மெண்ட் ஹெல்த்து. மாத்திரை போட்டுக்கிறதுனால அல்ல. சார் இதை சாப்பிடாதே, இதை சாப்பிடாதே, இப்படி இரு அப்படி இருன்னா நமக்கு ஹெல்த். அதனால தான் அடுத்தது சொல்கிறான், வா கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் எது? கண்டென்டட் இன் லைஃப். நமக்கு இது போதும் அப்படிங்கிறது தான் ஹெல்த். நமக்கு திருப்தி. அதைத்தான் இவன் சொல்றான் தர்மபுத்திரன். அதுதான் நமக்கு ஹாப்பி. இது போருமே ஹாப்பி. நம்ம ஆனால் எல்லாருக்கும் சொல்றோம் ஹாப்பி பர்த்டே. அது அல்ல, பர்த்டே இல்லை ஹாப்பி. எல்லாருக்கும் நல்லவாழா நடந்துட்டு பர்த்டே கொண்டாடணும். ஆமாம், ஹாப்பி பார்ட்டிசிபெண்ட் பை ஹாப்பி ஹாப்பினஸ். நமக்கு இது போதுங்கிற தன்மை உள்ளத்தில் இருந்தால் தான் ஹாப்பினஸ் இருக்கும். பீஸ் ஆஃப் மைண்ட் எப்படி பெறது? நமக்கு நீங்க இன்னொருத்தட்ட வாங்க முடியாது, நம்ம கிட்ட வாங்கிக்கிறோம். நம்மள்டே இருக்கு. இன்னொருத்தட்ட போய் எனக்கு ஹாப்பி கொடு கேட்க வேண்டாம். இது நீ இதை சாப்பிட்டதுனால நமக்கு சந்தோஷம் நினைக்கிற மாதிரி கிடையாது. அது சும்மா லௌகீகம், உடம்பு ரீதியாக இருக்கக்கூடியது. புரிஞ்சது? ஆமாம். நாம் எதில் இது போதும்னு இருக்கோம்னா, கோவிலுக்கு போகிறதுலையோ ராமாயணம் பாரதம் கேட்கறதுலையோ பக்தி அதில் இருக்கக்கூடாது. இப்போ சொன்னேனே கல்வி, பக்தியும் ஒரு கல்வி. பின்னால் கீதை சொல்கிற போது சொல்ல போகிறோம், தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த ஒன்றை ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் நமக்கு வியாதி வருது. சரீர வசாத்தி இருப்பதிலே திருப்தி படுவதில்லை. இதில் இன்னொன்று கவனிக்கணும், மைண்டு கண்ட்ரோல் இருக்கணும்.
பொண்டாட்டி நமக்கு சொல்லணும்னோ டாக்டர் சொல்லணும்ல, அவன் சொல்லிவிட்டான் ஏ சாப்பிடாதே, போகிற இடத்துல நான் தான் சாப்பிடாமல் இருக்கணும். என்னோட மைண்டாக பொண்டாட்டிக்காகவா டாக்டருக்காகவா நான் இருக்கேன். டாக்டர் என்ன சொல்ல போகிறேன், நான் என்ன பண்ண முடியும், ஊசி தான் போடலாம், அவதி நீங்கள் தான் படணும். இங்கே வலிக்கிறது அங்கே வலிக்கிறதுன்னா வலி தெரியாமல் இருக்க ஊசி போடுறேன் பாரு. ஊசி மருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு போனோடனே வலி தெரிய ஆரம்பிக்குமே. புரியுறது? நாம் அல்லவா சார் நான் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கேன், அதுக்கு மீறி சுகர் இருக்குன்னு அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் பகவானை தான் வேண்டணும். இன்னும் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் சொல்கிறோம். அதனால இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க என்ன சொல்கிறான்னு. வாட் இஸ் மென்ட் பை, அதுக்கு என்ன சொல்லுகிறான், உனக்கு இருக்கிற பொக்கிஷம் எது, ஸ்கில், உன்னுடைய ஆற்றல், அதை வெளிப்படுத்துவது. கற்ற கல்வியோ செல்வத்தையோ அல்ல, வெளிப்படுத்துவது. அதைத்தான் சொல்லுகிறான். அவன் பதிலில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். யமதர்மனுக்கு கொடுக்குற பதில் என்னைக்கோ வாழ்ந்த தர்மபுத்திரன் சொல்றதில்லை, இன்னைக்கும் நாம் வாழ்வதற்கு சொல்லி கொண்டிருக்கிறான். அதுதான் நம்ம மதம் ஓங்கி நிற்கிறது. என்னைக்கோ வாழ்ந்தவன் என்னைக்கோ வாழ்ந்து விட்டு சொல்லவில்லை, நமக்காக இன்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான். தெரிந்து கொள்ளுங்கள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறான். அடுத்த கேள்விக்கு நான் செத்த முன்னாலும் சொன்னேன், இந்த உலகத்தில் மனிதன் எதை கடைபிடித்து பிறருக்கு செய்ய வேண்டும், மொராலிட்டி சொல்லுகிறானே. நான் தான் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் சொன்னமே, அதுதான் அவன் கேட்கிறான். அப்படி இருப்பதுதான் இருக்கக்கூடிய தர்மம் என்று சொல்லுகிறான். ஆக தர்மம் என்று பேசப்படுகிறது. அப்படி பாடுறேன், ராமா 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 என்று நாமம் சொல்லி பாடணும், நாமம் சொல்ல வாராவிட்டால் நல்லவரோடு சேரணும், கிருஷ்ணா 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 என்று பஜனை செய்து பாடணும், பஜனை செய்ய வாராவிட்டால் பக்தரோடு சேரணும், விட்டல் 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 என்று கையை தட்டி பாடணும், கையை தட்ட வாராவிட்டால் கோஷ்டியோடு சேரணும், எண்ணி எண்ணி பார்க்கணும் ஏகாந்தமாயிருக்கணும், ராமா 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 என்று எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாயிருக்கணும், என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும், ராமா 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 என்று நாமம் சொல்லி பாடணும், நாமம் சொல்ல வாராவிட்டால் நல்லவரோடு சேரணும், சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். மனிதன் எதை நீக்க வேண்டும் என்று கேட்கிறான், இக்னரன்ஸ். நம்மள்ட்ட நீங்க தெரியும், இன்னசென்ட் வேற இக்னரண்ட் வேற. இக்னரன்ஸுங்கிறது அறியாமை. அறியாமை நம்மிடத்தில் இருக்கிறது. இன்னசென்ட்டை விட மோசமானவன். இந்த அறியாமையில 2 வகை சொல்றார் வள்ளுவர். நிறைய கேள்வி இருக்கு, நான் இன்னைக்கூட முடிக்கிறதா இருக்கேன், முடிக்கல நாளைக்கும் உண்டு சொல்றேன். அறியாமை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எது அறியாமை? இந்த 2 வகையான அறியாமையில் இருக்கிறவா, படித்து தான் தெரிஞ்சுட்டு இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணி தான் தப்பு பண்ணுறான் பாருங்க, அவனை போல இக்னரண்ட் உலகத்திலே கிடையாது. ரொம்ப மோசம். ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையிர் பேதையிர் இல். நான் எப்படி வேணாலும் இருப்பேன்னு சொல்கிறான் பாருங்க, அது தப்பு. அதுக்கு சால்ஜாப்பா ஒரு வியாக்கியானம் சொல்லிக்கிறான், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள், சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். ஜஸ்டிஃபிகேஷன் அது கூடாது. குற்றம் குற்றம்தான். தர்மபுத்திரன் சூதான்னா தப்பு தான், கட்டத்தை அனுபவிச்சு.
ஆமா, அறியாமை, இக்னரன்ஸ். புரிஞ்சதா உங்களுக்கு? இக்னர். இன்னொரு இக்னரண்ட் யாரு? நான் ஒண்ணுமே தெரியாதவன் தனக்கெல்லாம் தெரியும்னு நினைச்சுட்டு இருக்கானே, அவன் ரொம்ப மோசமானவன். வெண்மை எனப்படுவது யாதனின் உண்மை உடையம் யான் எனும் செருக்கு. இந்த இதுல என்னன்னு கேட்டா, இந்த இக்னரன்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கணும், அவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஒருத்தன் போய் சொன்னான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு கோபம் வரும். ஏன்னா அவன் தெரிஞ்சுக்க தயாரா இல்லையோ. அதைத்தான் எல்லாருமே உணரணும். அதுதான் ஆண்டாள் நாச்சியார் சொல்றா, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை. எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. திருப்பாவை எழுதிவிட்டு, நாச்சியார் திருமொழி எழுதிவிட்டு, ஒண்ணுமே தெரியாதுங்கிற. இல்லாத, ஒன்றும் இல்லாத, அறிவொன்றும் இல்லாத. எங்களுக்கு அறிவே கிடையாது. ஏன்னா கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். நாங்கள் பசுமாட்டு வைக்கிறவா, அது எங்கே இருக்கோ அங்கே தான் இருப்போம். தயிர் ஜாத்தை சாப்பிடுவோம். எங்களுக்கு கிழக்க பார்த்து சாப்பிடணும், மேற்க பார்த்து சாப்பிடலாம் தெரியாது. தர்மம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஒன்று தெரியும், என்ன? குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, நீ குறையே இல்லாதவன், உன்னுடைய திருவடியை பிடிச்சா சௌக்கியமாக இருப்போங்கிறத தெரிஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள். அதுதான் போருமே. நீங்கள் அதனால தான் ஒன்று எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க தயவு பண்ணி. நமக்கு ஒன்றுமே தெரியாமல் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் நிறைய தெரிஞ்சவனோட இருக்கான்னு வச்சுக்கோங்க, அதுவே போருமே. யாரா ரொம்ப கெட்டிக்காரன்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது தெரிஞ்சுட்டு இருக்கான் பாரு. அதுதான் அவன் தான் கெட்டிக்காரன். எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இருக்கானே. அதனால தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இன்னொரு கருத்து, தெரிஞ்சவா என்ன பண்ணணும், இவனுக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அது எதுக்கு சொல்லணும்? அவன் தான் தெரியலன்னு தானே உன் பக்கத்தில் இருக்கான். அடி எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் கூட 5-6 வருஷம் எல்லா ஊருக்கும் உபன்யாசத்துக்கு வந்து எல்லாம் ஆனதுக்கப்புறம் என் ஆசிக்காரி ஒரு கேள்வி கேட்டேன். நீங்கள் எல்லாருக்கும் ஜோசியன்னு சொல்கிறீங்களே, ஆமாம், உங்கள் ஜாதகத்தை ஒழுங்காக பார்த்துக்கலையான்னு கேட்டேன். என்ன எனக்கு ஜாதகம் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, நானும் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கும் தெரியும். இல்லை, உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் இவ்வளவு படிச்சிருக்கு, நல்ல ராமாயணம் பாரதம் சொல்கிறேன், சங்கீதம் படிச்சிருக்கேன், நடித்து சொல்கிறேன், நிறைய விஷயம் இருக்குது உங்கள்கிட்ட, இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் ஒன்றுமே படிக்கலை. உங்கள் ஜாதகத்தில் ஒன்றுமே படிக்காதவ தான் பொண்டாட்டியாக வருவான்னு இருக்கா, உங்களுக்கு அந்த பொண்டாட்டி பாவம் நன்னா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நீங்கள் சிரித்தா வேறு நானும் சிரித்தேன். இன்னும் சிரிச்சேன்னா, இல்லை நீ தான் கெட்டிக்காரி, நல்லா படிச்சிருக்கேன். என்னன்னு நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத ஒத்துண்ட பற்றியா நீ அறிவாளி. ஆமாம் சார், இப்போ அதை ஏற்றுக்கலன்னு வச்சுக்கோ, கஷ்டமே. இல்லை, உங்களுக்கு பாக்கி பேர்லாம் சொத்தோட வந்தா அதோட வந்தா அப்படிங்கிற. ஐயா, அது என்ன பிரயோஜனம்? நீ இப்போ உணர்ந்து சொல்கிற பாரு, அதானே எனக்கு சொத்து. நீங்கள் அதுதான் தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் பண்ணிட்டு போய் இக்னரன்ஸ், அதைத்தான் சொல்கிறான் அங்கிருந்து. இக்னர் அதுதான் ஆண்டாள் சொல்கிறான், அறிவொன்றும் இல்லாத. நமக்கு அறிவே வேண்டாம், அறிவுள்ளவாளோட இருப்போமே, நம்ம சௌக்கியமாக இருப்போம். இப்போ எனக்கு பாருங்க, எனக்கு பெட்ரோல் என்ன விலை விற்கிறது தெரியாது, டீசல் என்ன விலை விற்கிறது தெரியாது. ஆரோ கார் எடுத்துன்னு வரேன், சௌக்கியமாக உட்காந்து வரேன். எனக்கு அந்த விலை தெரியாது, கார் விலை தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் கார் எடுத்துன்னு வரவாழ தெரியும். புரிஞ்சுதோ? இப்போ எனக்கு கார் கொடுக்குறா, டீசல் எல்லாம் போட்டு அனுப்புகிறா. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். இதுக்கு இன்ஜினியர் கார் கொடுத்தார், கும்பகோணம் போகிறதுக்கு, போயிட்டு வர்றதுக்கு டீசல் ஃபுல் பண்ணி
இந்த போக வர இந்த டோல் ஃப்ரீக்கெல்லாம் டிரைவர்கிட்ட பணம் கொடுத்து சாமிகிட்ட வாங்கக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் கையில் பணம் கொடுத்து கூட்டி கொண்டு வந்துட்டு. ஏன்னா இந்த சாமிகிட்ட கார் இல்லை, பணம் இல்லை, என்கிட்ட. இப்போ நான் எப்படி இருக்கேன்? இருக்கிற வாழ்வோடு இருக்கேன். அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன். இது உங்களுக்கு இந்த பரமாச்சாரியார் படம் வச்சுருக்கேன். பரமாச்சாரியார்கிட்ட எல்லாம் வேதம் படித்தவெல்லாம் சுற்றி இருந்து கைங்கரியம் பண்ண. அதில் ஒருத்தர் வேதம் படிச்சிருந்தார், சுமாராக படிச்சிருந்தார். சமைச்சு பச்சாமல் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு தொண்டு பண்ணார். அவருக்கு அவர் தான் தெரியும், காமாட்சியை கூட தெரியாது. காமாட்சி அம்மனை கூட கும்பிடுறாரோ இல்லையோ, பரமாச்சாரியாருக்கு தான் சூரியோதயத்துலேருந்து அஸ்தமனம் வரைக்கும் தூங்குற வரைக்கும் தொண்டு பண்ணுவார். வேற ஒன்றும் தெரியாது. பரமாச்சாரியாரை பார்க்கறதுக்கு இந்திரா காந்தி வந்தா, பிரதம மந்திரி. அது சாஸ்திரப்படி இந்த மாதிரி ஸ்திரீகளெல்லாம் சன்னியாசி பார்க்க மாட்டா. புருஷன் இல்லாத பொம்மநாட்டியை எப்படி பார்ப்பான்னா, சிகை எடுத்திருக்கணும். சிகை வச்சிருந்தா பார்க்க மாட்டா, பார்த்தா குளிக்கணும். எங்கள் சாஸ்திரப்படி நீ இதெல்லாம் கூட்டத்தில் ஏன்னு கேட்கக்கூடாது, அதையும் சொல்லிவிட்டு நாங்கள் சொன்ன சரி கேளு, விட்டு இல்லைன்னு போயிட்டு வா. அப்படியே பார்க்கணுங்கிற நிர்பந்தம் வந்தால் நடுவில் கிணறு இருக்கும், கிணத்துக்கு அந்த பக்கம் உட்கார சொல்லி தான் பார்ப்பா. அவள் போனோடனே குளிப்பான். அவர் பிரதம மந்திரியாச்சேன்னு பார்க்கறதுக்கு பர்மிட் பண்ணார். அந்த பக்கம் உட்கார சொன்னார். இவர் இப்படி உட்காண்டார், கிணத்துக்கு இந்த பக்கம். அந்த அம்மா அங்கே உட்காந்துருக்கார். அந்த அம்மா இவர் எப்போ தன்னை பார்ப்பாருக்கு, அவர் கருணை கண் விடும்னு காத்துட்டு இருக்கார். பாரு, இந்தியாவையே ஆள்றவர் பத்தியா. அந்த அம்மா வந்து 10 நிமிஷம் எடுத்து உட்காந்துருக்கார். இவரும் உட்காந்துருக்கார், எல்லாரும் சுற்றி இருக்கார். 10 நிமிஷம் கழிச்சு இந்த சமத்து பத்தாமல் ஒரு பிராமணா இருக்கான்னு இவரை கூப்பிட்டு அந்த அம்மாட்ட போய் ஹூ ஆர் யூன்னு கேட்டுட்டு வாங்கினார். என்ன கேட்க சொன்னார்? ஹூ ஆர் யூ. இவர் போய் கேட்டார், ஹூ ஆர் யூ அப்படின்னு உங்களை கேட்க சொன்னார். இந்த அம்மா, ஐ எம் இந்திரா காந்தி, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படி. இவர் இங்கே வந்தார். அவள் பேர் இந்திரா காந்தியாம், பிரதம மந்திரியாம், இது கூட அவருக்கு தெரியாது. எதுக்கு வந்தான்னு கேளு. இவர் போய் கேட்டார், இந்த மாதிரி அவரை தரிசனம் பண்ணணும், உங்களை தரிசனம் பண்ணணுமா நமஸ்காரம் பண்ணணுமா, அதுக்கு வந்தாங்க. அவர் எந்திருந்தார் இப்படி சட்டக்குன்னு. இந்த அம்மாவை பார்த்தார். க்ஷேமமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி பூவெல்லாம் பிரசாதம் எல்லாம் கொடுத்தார். கையை போயிட்டு இப்படி கையை காமிச்சனால தான் அந்த அம்மா கை சின்ன வச்சுக்கிட்டான். இது ரொம்ப பேருக்கு தெரியாது. பரமாச்சாரியார் சொன்னதுனால தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், அந்த அம்மாவுக்கு 19 நவம்பர் பர்த்டேன்னு இவருக்கு தெரியும். பரமாச்சாரியாருக்கு மடத்துலேருந்து பிரசாதம், பட்டு புடவை எல்லாம் அடித்து வேத பிராமணா 4 பேரோட இந்த பிராமணனையும் சேர்த்து அனுப்பிச்சார் டெல்லிக்கு. இந்த மாதிரி நாங்கள் வரோம், மடத்துலேருந்து பிரசாதம் தரோன்னு அப்பாயின்மெண்ட் வாங்கி அனுப்பிச்சான். அவன் இந்திரா காந்தி அவள் ரூமில் கண்ணாடி இருக்குமே அங்கேருந்து பார்க்குறா. இந்த 4 பிராமணன் அங்கே நிற்கிறா, உங்களை பார்க்க வந்திருக்கா. காஞ்சிபுரத்துலேருந்து பிஏ போய் சொல்லிட்டான், தமிழ்நாட்டு மந்திரி போய் சொல்லிட்டா. இந்த அம்மா இங்கேருந்து பார்க்குறா. இங்கேருந்து பார்க்குறப்போ இந்த சமைச்சு பார்த்தா பிராமணன் தான் கண்ணுக்கு தெரிஞ்சார் முதல்ல. அவள் தானே பரமாச்சாரியாரோடய இருக்காருன்னு பிஏ கூப்பிட்டு முதல்ல அந்த பிராமணனை கூட்டின்னு வாங்க. மற்றவாளுக்கெல்லாம் கோபம், ஒன்றுமே இருந்தாலும் படிக்கல, போய் உள்ளே போய் ஒரு பிரச்சாரமெல்லாம் கொடுத்தார். புடவையெல்லாம் பரமாச்சாரியார் கொடுத்தார், துளசி மாலை கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். மசன் உடனே இந்த வந்த பிராமணனை சேவிச்சாவை உடனே ஒரு 20,000 ரூபாயோ இன்னும் 25,000மோ வச்சு கொடுத்தேன். உடனே இவர் சொன்னால் அவள் இல்லாமல் வந்திருக்கான்னு கூப்பிடுங்க. ஒன்று கூப்பிட்டு அவளுக்கெல்லாமும் பொண்ணாட போச்சு வேட்டி எல்லாம் பணமெல்லாம் வச்சு கொடுத்தேன்.
இவர் வாங்கிட்டு இந்த பழத்தை எடுத்துட்டு நேர பரமாச்சாரியார்கிட்ட போய் வச்சு. அப்போ இந்த மற்ற பிராமணர்களுக்கெல்லாம் இவர் இவாளெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கலையே, அவரை தான் கூப்பிட்டாளுங்கிறவோ பரமாச்சாரியார் சொன்னார், நீங்கள் எல்லாரும் நல்ல வேதம் படித்தவா, நிறைய சம்பாதிக்கிறீர்கள், இவனுக்கு சம்பாதிக்க தெரியல, ஒன்றும் தெரியல. இவன் போன மாதம் என்கிட்ட பத்திரிகை கொடுத்துருக்கான், அடுத்த மாதம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு. நான் காவியை கட்டின்னு இருக்கேன், என்கிட்ட ஒன்றும் கிடையாது. அதுக்காக தான் இந்திரா காந்தி வந்தபோது பேச சொன்னேன். இப்போ 25,000 கொடுத்து அனுப்பிச்சிருக்கா, அதுக்காக தான் அவனை அனுப்பிச்சேன்னு ரெண்டு தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் உணருங்கள் தயவு செய்து. இக்னரன்ஸ், நமக்கு ஒன்றுமே தெரியாமல் நாம் இருக்கலாம், தெரிந்தவர்களோடு நாம் இருக்க வேண்டும். நாம் ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம். நன்கு படித்தவர்கள், அறிந்தவர்கள் இவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம இவனுக்கு என்ன தெரியும்னு நம்ம இருக்கோம். எதையோ ஒன்று படிச்சுவிட்டு இங்கே தான் நீங்கள் இந்த இன்னும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கருத்து சொல்கிறேன் இந்த இடத்துல இக்னரன்ஸுக்கு. இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மூளை இருக்கு. அதுக்கு சரீரம் வளர வளரத்தான் உபயோகப்படுத்துறதே தவிர அப்போ மூளை இல்லாமல் உபயோகப்படுத்துமா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நீங்கள் நான் பல கூட்டத்தில் கேட்குறேன். இப்போ எனக்கு பேரன் இருக்கான்னு சொல்கிறேன். இன்னைக்கு அவனுக்கு 2 வயசு. ஒரு 6 மாதம் முன்னால் இந்த மாதிரி அங்கவத்திரம் போட்டுருக்கேன். என்னவோ அவசரத்தில் இன்னொரு கூட்டத்தில் அந்த இடத்துல போட்டிருக்கேன். ஃபோன் வந்ததுன்னு எந்திருந்து வந்துட்டேன். இங்கே ஃபோன் பேசியிருந்தேன். அங்கவத்திரத்தை அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். அந்த என் பேரனை கூப்பிட்டு இந்த வேஷ்டியை காமிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கே ஒரு துணி இருக்குது, சாச்சாவோடது எடுத்துன்னு வந்தேன். குழந்தை போய் கரெக்டாக எடுத்துன்னு வந்துட்டான் அங்கே வச்சுருந்து. இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. 1.5 வயசு குழந்தை, நான் 60 வயசு சாச்சா கூப்பிட்டு சொல்கிறேன். இப்போ எனக்கு 1.5 வயசு மூளை தான் இருக்கா, இல்லை அந்த குழந்தைய 60 வயசு தாத்தா எனக்கு ஈடாக அதை புரிஞ்சுன்னு எடுத்துன்னுவான்னு சொன்னேனே. இப்போ அந்த குழந்தைக்கு பேச்சு வராட்டாலும் செய்கையில் காமிச்சோன்னு எடுத்துன்னு வந்ததுன்னா அந்த குழந்தைக்கு அப்போ மூளை இருக்குன்னு தானே அர்த்தம். இப்போ யாரை நீங்கள் முட்டாள்னு சொல்லுவேள்? எனக்கு சொல்லுங்க. தெரியல யாரு முட்டாள்? யோசனை பண்ணி பாருங்க. யாருமே இந்த உலகத்தில் முட்டாள் கிடையாது. நீ இன்னொருத்தருக்கு எப்பொழுது மூளை இல்லை, இன்னொருத்தருக்கு அறிவு. நம்ம கோபத்தில் சொல்கிறோம் அறிவில்லை உனக்கு அப்படிங்கிறோம். அறிவில்லைன்னு ஒருத்தனை கேட்டாலே நமக்கு இல்லைன்னு அர்த்தம். ஆமாம், நான் எப்படி பஸ்ஸில் ஒரு தடவை ஸ்கூட்டர்லேயே இதே ஆட்டோலேயே போகிறபோது அங்கேருந்து இந்த ஆட்டோக்காரன் சிக்னல் தான் நிற்கிறேன், அந்த பக்கத்தில் இருந்து வந்து அறிவில்லை அப்படின்னா ஆட்டோ டிரைவர் அங்கேருந்து. நான் ஒன்றே பதில் சொன்னேன், உனக்கு கொடுக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட இல்லைன்னு. ஆட்டோக்காரன் சிரிச்சா, சாமி நல்ல பதில் சொன்னேன்னு அவன். ஆமாம், அறிவில்லைன்னு இப்போ நம்மளை யாராவது கேட்குறான்னு வச்சுக்கோ, நீங்கள் அதுதான் பதில் சொல்லணும். அப்படி உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லைங்க. இல்லைன்னா வரும்போதே வீட்டில் பீரோவில் வச்சுட்டு வந்துட்டோம், நீங்கள் எங்காத்துக்கு வாங்கோ தரோன்னு சொல்லிட்டோம். ஆமாம் ஆமாம், என்ன பண்ணுறது? நம்ம அடுத்த சார் ஒன்று தயவு செஞ்சு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இக்னரன்ஸுக்கு அர்த்தம் அறியாமை. இன்னும் சற்றில் நம்மள்கிட்ட இருக்கு. பிறருக்கு எப்பொழுது நான் இப்போ உங்களை கேள்வி கேட்குறேன், இது தெரியுமான்னு. அதல்ல, தெரியாது நீ முட்டாளுங்கிற அர்த்தத்தில் கேட்கல, தெரிஞ்சுக்கோங்கோங்கிற மீனிங்கில் சொல்கிறேன். என்ன ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் வரும், சாமி சத்த முன்னால் கேட்டேன்னு. இல்லை, உனக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மீனிங்னா நான் கேட்கவே மாட்டேனே. தெரியக்கூடாது நீ முட்டாளுங்கிற மீனிங்கில் நான் கேட்கல. தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க, உணருங்க தயவு செஞ்சு அடியன்னு சொல்கிறது. அதில் தான் நாங்கள் இங்கே உபன்யாசத்தை ஆரம்பிக்கிற போதே இங்கே கூடியிருக்கிற பக்த கோடிகளையும் தான் ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு மகாபாரதம் தெரியாமலே இருக்கலாமே, அதை பற்றி கொச்சின் இல்லை. நீ தெரியலங்கிறது தானே வந்து உட்காண்டிருக்க தெரிஞ்சுக்கணும்னு. அப்போ உனக்கு தெரியப்படுத்துறது தானே எனக்கு முக்கியத்துவம். உனக்கு புரியறாப்புல எப்பொழுது அடியேன்னு சொல்ல தெரியலையோ, உன்னை அறியாமையை எப்பொழுது எனக்கு போக்குற தன்மை எனக்கு இல்லையோ, இந்த குரு என்ற ஸ்தானத்துக்கு அடியேன் தகுதி இல்லாதவன்.
அதைத்தான் குருவுக்கு வியாக்கியானம் கொடுத்தான். குரு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க, சிஷ்யனின் நன்மையை அறிந்து அவனுடைய அறியாமை என்ற இருளை போக்குபவன் தான் குரு. ஹூ இஸ் குரு? ஆமா, நீ பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைய அனுப்புறோம்னா வாத்தியார் பாடம் நடத்துறன்னா அந்த பாடத்தை கிரகிச்சுக்கிற தன்மை இருக்கிறதுனால தானே அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறோம். கிரகிச்சுக்கிற தன்மை இருக்கும் இல்லையோ? நீ கேட்ப மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை இருக்க, மூளை வளர்ச்சி இல்லைங்கிற, மூளை இல்லைங்கல, நல்லா ஃபாலோ பண்ணுங்க. சொல்ற புரியுறதா இல்லையா? மூளை வளர்ச்சி இல்லாம குழந்தை இருக்கு, ஆஸ்பத்திரியில் இருக்கா, அதுக்குன்னே ஸ்கூல் வச்சிருக்கோம். மூளை வளர்ச்சி இல்லைன்னா என்ன அர்த்தம்? 10 வயசான குழந்தைக்கு 5 வயசு மூளை இருக்கு, அதானே அர்த்தம். நீ அந்த 10 வயசான குழந்தை 5 வயசு மூளை இருக்கு பாரு, நீ மூளை வளர்ச்சி இல்லைன்னு எப்படி சொல்லுவ? 5 வயசு மூளை இருக்க. நீ டாக்டரை போய் கேளு, நான் சொல்றது கரெக்டா இல்லையான்னு. என்ன டாக்டர் மேடம், கரெக்டா இல்லையா நான் சொல்றது? இப்போ எதுக்காக டாக்டர் மேடம்னு கேட்குறேன்னா, டாக்டருக்கு படித்த பொண்ணு, நான் படிக்கலை. 5 வயசு மூளை இருக்கோ இல்லையோ, எப்படி இருக்கு நீ கேட்ப. அந்த 10 வயசானவன்ட்ட 5 வயசு மூளை இருக்கிறவன்ட்ட கூப்பிட்டு நீ எனக்கு இதை குடுன்னு கேளு, அவ கொடுக்க மாட்டான். இப்போ நீ யார் மூளை இல்லாதவன் சொல்லு, சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். நாங்கள் எங்கள் மணச்சநல்லூரில் ஒரு பையன் இருக்கா, மூளை வளர்ச்சி இல்லாமல். கரெக்டாக நான் போன உடனே வந்துடுவான். இல்லை செட்டியார் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? என் கூட பஜனை குதித்து பாடுவான். நான் போன உடனே வந்துடுவான். வந்த உடனே என்னை நமஸ்காரம் பண்ணுவான், திருஷ்டி கழிப்பான், எங்கள் ஆத்துக்கு வந்துடுவான். மாடிக்கு வந்த உடனே என்னை கேள்வி கேட்பான். அப்புறம்னா மன்னி வந்திருக்காளாம்மா என் ஆத்துக்கறிய. ஏன் கேட்குறான்? ஏன்டா மன்னி, எதுக்கு மன்னியை கேட்குற? அப்போ தான் காப்பி கிடைக்கும் அப்படிங்கிறான். இப்போ அவனை மூளை இல்லாதவனு வந்திருக்கா அப்படிம்பேன். ஒன்றே சமயக்கட்டுக்கு போவான், மன்னி சௌக்கியமா காப்பி கொடு அப்படிம்பா. அப்போ யார் மூளை இல்லாதவன் சொல்லு? அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இவர்கிட்ட காப்பி கிடைக்காது. பாத்தியா? அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இக்னரன்ஸ். இக்னரன்ஸ் என்பது நாம பிறருக்கு இருக்குங்கிறோம் கிடையாது. உனக்கு தெரிந்தது அவனுக்கு தெரியலைங்கிறதுனால அவனை மூர்க்கன் முட்டாள்ங்கிற. அவனுக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியலையே, அப்ப யார் மூர்க்கன், யார் இக்னரன்ட் சொல்லு. ஆக இந்த உலகத்தில் தெரிந்து கொள்ளுங்கள், நாம் எல்லாருமே அறியாமையில் தான் இருக்கிறோம். ஒருத்தருக்கு கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கு, எனக்கு ஓட்ட தெரியாது. இப்போ அந்த விஷயத்தில் எனக்கு அறியாம தானே. நான் அன்னைக்கே சொன்னேன், அப்ரகாம் லிங்கன் சொன்னான், பஞ்சர் ஓட்ட தெரியாதவனுக்கு கார் எதுக்குன்னு கேட்டான்னு. இப்போ நம்ம எல்லாரும் டிக்கெட் வாங்கிட்டு போகிறோம் ட்ரெயினுக்கு, பாண்டியன் எக்ஸ்பிரஸுக்கு. டிரைவர் ஓட்ட, நமக்கு டிரைவிங் தெரியாது, இன்ஜின் ஓட்ட தெரியாது. ஆனால் எல்லாரும் உத்தியோகத்தில் இருக்கோம், சம்பாத்தியம் பண்ணுறோம், பணக்காரன் எல்லாம் பண்ணுறோம், ஏசி பொட்டியில் உட்காந்துருக்கோம், எல்லாம் இருக்குது, எல்லா பொட்டியிலும் எல்லாத்துலேயும் உட்காந்துருக்கோம், எல்லாத்துலேயும் ஆள் இருக்குது. நமக்கு ஒருத்தருக்கு ஓட்ட தெரியாது. சரி, ஓட்ட தெரிஞ்சவனும் அதில் 10 பேர் இருந்தாலும் அவன் போய் இன்னைக்கு ஓட்ட முடியாது. அன்னைக்கு யாருக்கு டியூட்டியோ அவன் தான் ஓட்டணும். தெரிஞ்சுக்கோ, இவ்வளவு சமாச்சாரம் தெரிஞ்சுக்கோ. அறியாமை என்பதனுடைய அர்த்தத்தை உணருங்கள். அதனால்தான் நம்ம சாமியை கும்பிடுறப்போ சொல்றோம், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சொல்றோம். பத்தியா? எதுக்கு சொல்றோம்? சாமிகிட்ட போய் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பிழையை பொறுத்து கொள்ளணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பிழை தான் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆமா, அறிந்து அறியாமலும் இல்லை, தெரிஞ்சே பண்றோம். தெரிஞ்சே பண்ணிவிட்டு நம்ம தப்புன்னு சொல்றோம். புரிஞ்சுதா உனக்கு? அறிந்து அறியாமை என்பதனுடைய தத்துவத்தை உணருங்கள். அதனால்தான் நம்ம கோபத்தில் சொல்றோம், இன்னொருத்தரை பார்த்து கிடையாது செய்த. அதனால்தான் மற்றொரு கருத்து, அடுத்த கருத்து சொல்றேன். நமக்கு எது தெரியுமோ அது இவனுக்கு தெரியாது. ரொம்ப பேருக்கு என்ன அபிப்பிராயம்னா, இவனுக்கு தெரியாது, ஏன் தெரிஞ்சுக்கலன்னு கேட்பான். இவன் தெரியாமலே இருக்கணும் அப்படிங்கிற கட்டை.
அதுதான் கூடாது. அப்படி உள்ளவன் தான் இவன் அறியாதவன். சார் உங்களுக்கு ஒருத்தர் தெரியல சார் சொல்லி கொடுங்கன்னா சொல்லி தரணும். சில பேர் இருக்கா தான் சொல்லியும் தரமாட்டான், அவனா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கலைன்னா முட்டா பயலைங்கிறது. அது தப்பு இல்லை, அது குற்றமுடையது. தெரிஞ்சுக்கோ, அவன் கடைப்பிடிக்கிற தெரிஞ்சுக்கோ சொல்லு. நீ அவன் கேட்காம போறான், தர்மத்தை சொல்லு, நல்லதை சொல்லு, அதுதான் சொல்றான். அதுதான் கை காட்டி மரம். பைவேல போற பாரு இப்படி வச்சிருக்கான் பாரு போர்டு. அது மழையில நினைக்கிறது, வெயில்ல காயிறது, பனியில நினைக்கிறது. யாராவது கவலைப்படுறோமா? இப்படி இருக்கு, இப்படி போனா விருதுநகர், இப்படி போனா மதுரை, இப்படி போனா திருச்சி, போர்டு வச்சிருக்காங்க பத்தியா. இப்ப நமக்கு குரு யாரு? கை காட்டி மரம். நமக்கு ஊர் தெரியாது எப்படி போகணும்னு. இப்போ அங்கே ஒருத்தன் வைக்கலேன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி போவோம்? அது நமக்கு கை காட்டுறது. அது பற்றியா? இப்போ நமக்கு அந்த கைகாட்டி மரம், நீ இப்படி போனால் தான் திருச்சி வரும், இப்படி போனால் தான் விருதுநகர் வரும், இப்படி போனால் அருப்புக்கோட்டை வரும்னு கைகாட்டி மரம் வச்சிருக்கானே. அப்போ நமக்கு அறியாமை என்ற இருளை போக்குவது யார்? யாரோ ஒருவன் நமக்காக அந்த கைகாட்டி மரத்தில் எழுதி வச்சிருக்கான். பார்த்தியா? நம்ம எவ்வளவு படித்தாலும் யாருக்கும் தெரியாது, எத்தனை தடவை போனாலும் தெரியாது, போய் இப்படித்தான் போகணுமான்னு. அப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், நிமிடத்திற்கு நிமிடம் நாம் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் என்று எண்ணி விடாதீர்கள். தினந்தோறும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினையுங்கள். அப்பொழுதுதான் நாம் அறியாமையிலிருந்து விலகுகிறோம், அறியாமையிலிருந்து அறிவுள்ளவனாகிறோம். எல்லாரும் இன்க்ளூடிங் மைசெல்ஃப். இன்னைக்கு பாரதம் சொல்றேன், நான் இன்னைக்கு நம்பவே மாட்டேன். இன்னைக்கு வர விஷயம் இங்கே வந்தவொடனே வர்றதுதான். நான் படித்து வச்சுப்பேன், வியாக்கியானங்கள் சொல்கிறேன். நான் இன்னைக்கு இதை சொல்லணும்னே வரல. ஆக்சுவலாக இன்னைக்கு 12ஆம் தேதியோட நச்சு போய் முடிக்கிறேன்னு போட்டிருக்கேன். என்ன முடிக்கல, என்ன 2 நாள் சொல்லுவேன். ஆமாம், எதற்காக இதை உங்களுக்கு சொல்றேன்னா, இக்னரன்ஸுக்கு அர்த்தம் தெரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய பண்டிதனா நீங்க, சாதாரண விஷயம் சார். அவன் நீங்க போய் மெக்கானிக்கிட்ட போய் காரை நிறுத்துவான், அவனும் இப்படி தரப்பான், அப்படிமா போடுவான், போட்டுங்கம்மா சரியா இருக்கும். என்ன பண்ண நீ அது பார்த்து வச்சுனாலும் வராது. ஆமாம், எங்கள் இடத்துல ஹீட்டர் ரிப்பேர் ஆகுது, அவன் திறப்பாங்க. இது அந்த ப்ளம்பரை கூப்பிடுவேன், வருவான், இப்படி திறப்பான். இப்போ ஆன் பண்ணுங்க, இந்த லைட்டு இனிமேல் நீ நான் கேட்டேன், எனக்கு அதை சொல்லி கொடு. எதுக்கு சாமி, நான் இருக்கேன்ல அப்படிங்கிறான். பத்தியா? என்ன அவன் என்ன சொல்றான், அது உனக்கு பண்ணாது வராது சாமி, அது என்னன்னு டெக்னிக் இருக்கு அப்படிங்கிறான். நமக்கு தெரியாது அது என்ன டெக்னிக்குன்னு. அதனால தான் நீ தெரிஞ்சுக்கணும். நீங்க நம்ம போய் கேட்குறோம், உனக்கு நீ இப்படி பண்ண அப்படி பண்ண. அதில் தான் ஆசிரியர் சொல்லுவோம், நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட வர சொல்லுங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அவள்கிட்ட செய்யறதுக்கு திறமை இருக்குன்னு அர்த்தம். திடீர்னு சொல்கிறோம், திடீர்னு பண்ணுறோம், என்ன பண்ணுறது தெரியலையே. ஆமாம், எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது, நான் 8ஆம் கிளாஸ் படிச்சிருந்தேன். மானாமரில் எங்கள் சித்திக்கு கல்யாணம் அப்பெல்லாம் அக்ரஹாரத்துலேயே கல்யாணம் பண்ணுவான். எது கல்யாணம் பண்ணுறவன்லாம் ஏத்தாத்தில் தங்க வைப்பான், இங்கே தங்க வைப்பான். பின்னால் எங்கள் ஆத்துல தாத்தாவத்திலே சமையல். கூட்டம் வந்துருத்து. திடீர்னு மோர் தீர்ந்து போயிடுச்சு. சமயக்காரர் வந்து எங்கள் அப்பாட்ட சொல்கிறார், எங்கள் அப்பா தான் மூத்த மாப்பிள்ளை, மோர் தீர்ந்து போயிடுச்சு, தயிர் கொஞ்சம் தான் இருக்குது, இந்த பந்திக்கே சத்தம் போடாது, உனக்கு மோர் தானே வேணும், நான் தரேன். இல்லைன்னா இப்போ எங்கே போய் வாங்குவேன். இந்த காலமாக ஃபோன் பண்ணால் வந்துடும். அப்போல்லாம் இவ்வளோ வசதியாது கிராமத்துலேயும் கிடையாது, சச்சமே போடாது. இப்போ என்ன போயின்னு இருக்கு, சாம்பார் மோர் தானே, அவசரப்படாது. இந்த இப்போ சாதம் அடித்து எவ்வளோ அந்த கழனி அதை வடிகட்டி கொண்டாடினார். அது நல்லா அண்டா நிறைய இருக்குது, அது நல்லா வடிகட்டி கொண்டாடினார். இந்த தயிர் இருக்குது பாரு, இதில் ஊற்றுன்னு கருவேப்பிலை பச்சை மிளகாய் நல்லா கசக்கி போடு, பெருங்காயத்தை போடு, ஊற்று. எல்லாருக்கும் ஊற்றினா எல்லாரும் உச்சு புச்சுன்னு குடிக்கிறான். வர்றவன் பூரா எங்கள் அப்பாட்ட மாப்பிள்ளை மோர் பிரமாதம்ங்கிறான். எங்கள் அப்பாட்ட வந்து எல்லோரும், எங்கள் அப்பா எங்கள்கிட்ட சொல்ல பாரு, மாடு மாதிரி எல்லோரும் குடிச்சிட்டு போகிறான் பாரு, கயனி குடிச்சிட்டு.
அப்படிங்கிறது. கொஞ்சம் இதுக்கு தான் கல்யாண வீட்டிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு வச்சான். புரியுதா உனக்கு? இது எப்பவும் பண்ணுவாளா? நல்லா கவனிக்கிற, பண்ண மாட்டா. இது ஏதோ அவசரம், புரிஞ்சுக்கணும். இது அறியாமை. நமக்கு ஐயோ எத்தனை பேர் வரான்னு தெரியலன்னு அப்போ யாரோ அறிந்தவன் இருக்கான், அண்டி இருக்கும். ஒரு விஷயத்திலையும் அப்படித்தான். யாரோ ஒருவன் அறிந்தவனை அண்டி இருக்கும். அதான் நான் அடிக்கடி சொல்றது, நம்முடைய அறியாமையை போக்குவதற்குத்தான் அறியாமையா வந்தான். புரியுதா உனக்கு? வெளிநாட்டில் ஜப்பான்லாம் கொண்டாடுறான், ஆமையை கொண்டாடணுங்கிறான். நான் தான் சொன்னேன், இப்போ என்னடா கொண்டாடுறான், நம்ம ஏற்கனவே கொண்டாடியாச்சுக்கிறோம். ஆமாம், கூர்மாவதாரத்தை எப்போவோ கொண்டாடியாச்சு, இப்போ புதுசாக கொண்டாடுறோம். நம்ம எப்பவும் கொண்டாடியாச்சு, எப்பவும் கொண்டாடிட்டு இருக்கோம். எப்பவும் இல்லை, மத்திய கூர்ம வராக நரசிம்மன் தானே சொல்கிறோம். எங்கே கொண்டாடாமல் இருக்கோம்? அதுக்குத்தான் நீங்கள் உணர்கள் தயவு செய்து. உங்களுக்கு என்ன கருத்து சொல்கிறேன்னா, சிறிய குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் யாருக்கும் ஒன்றும் தெரியாதவர்கள், ஒன்றும் உணராதவர்கள் என்று மற்றவர்களை சொல்லி விடாதீர்கள். மற்றவர்களை நாம் எப்பொழுது சொன்னோமோ நாம் தான் இன்னமும் உணர வேண்டி இருக்கிறது என்பதை உணருங்கள். மற்றவர்களை சொல்லப்படாது. எதுக்கு சொல்லணும்? எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அவன் ஒருத்தன் கேட்குறான்னா தான் இப்படியும் எடுத்துக்கங்க. ஒருத்தர் நம்மள்கிட்ட கேட்குறாரு அப்படின்னா தான் தெரிஞ்சுன்றது சரியானு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட கேட்பேன்னு அது ஒன்று இருக்கும் இல்லையோ? தான் தெரிஞ்சுன்றது கரெக்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று கேட்கலாமே. அதை எப்படி நீ தெரியாதுன்னு சொல்லுவேன்? நீ சொல்லலாமோ இல்லையோ? அதுதான் எப்போவுமே ஒன்று உணரணும். நாம் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு விட்டோம், தெளிவடைந்து விட்டோம் என்று எண்ணாதீர்கள். அதுதான் பெரியோர்களாக சொல்லி வச்சிருக்கா. இந்த உலகத்திலே கற்பவர்கள் குறைவு. நாள் பல நிறைய கற்க வேண்டியது இருக்கு. நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் கல்வினா அர்த்தம் தெரிந்து கொள்ளுங்கள். திரும்ப 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 பல விஷயங்களை, தெரிந்த விஷயம் தெரியாத விஷயம் எல்லாத்தையும் நாம் தெரிந்து கொண்டே தெளிவடைவதற்கு மார்க்கம் என்ன? அதைத்தான் இக்னரன்ஸுக்கு வியாக்கியானம் தரேன். இன்னும் இருக்கு எட்ட பிரச்சனம் நாளைக்கு. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, பார்வதி பஜயே ஜானகி காந்த ஸ்மரணே சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் கஜேந்திர வரதுனிகி, பிரகலாத வரதுனிகி, வில்லிபுத்தூரார் மகராஜிக்கு, ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட எல்லார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.